சங்கம் பெருமையுடன் நடத்தும் கண்ணதாசன் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கும் சிறுகூடல்பட்டி ஸ்வர்ண மீனாட்சியின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போது அவர்களை தொடர்ந்து தலைமை உரை வழங்க வந்திருக்கும் டாக்டர் கண்ணதாசன் ராமசாமி அவர்களை மேடை கலைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து சிறப்புரை வழங்க வந்திருக்கும் திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்களை மேடை கலைக்கின்றோம். புதுவையில் திரு ஆர்.எம். ராமநாதன் செட்டியார் திருமதி ஆர். சிவகாமி ஆட்சி அவர்களின் மகள் செல்வி ஆர்.எம். அழமு அவர்களை இறைவணக்கம் பாட அழைக்கின்றோம். பெரும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கோவை நகரத்தார் சங்கத்தின் துணைத் தலைவர் லக்ஷ்மி செராமிக்ஸ் திரு எஸ். முத்துராமன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கோவை நகரத்தார் சங்கம் சார்பில் நடத்தும் கண்ணதாசன் 100ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்களையும் வருக வருக வரவேற்கிறேன். இவ்விழாவின் தலைமுறை ஏற்று இன்று நடத்திருக்கும் கண்ணதாசன் புதல்வர் திரு டாக்டர் கண்ணதாசன் ராமசாமி அவர்களை கோவை நகரத்தார் சங்கம் சார்பாக வருக வருக வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற மதுரையிலிருந்து வந்திருக்கும் திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன். கோவை நகரத்தார் சங்கத்தோட தலைவர் சுந்தரேசன், ஆடிட்டர் சுந்தரேசன் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க. அவர் இல்லாமல் இந்த மீட்டிங் நடத்துகிறோம். அவர் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அவரே ஒரு கவிஞர், கண்டிப்பாக ஒரு வாழ்த்து பாடியிருப்பார். இப்போ அவங்க அண்ணனை அனுப்பிச்சிருக்காரு, ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு எப்படி நடக்குது கண்ணதாசன் விழான்னு. அவர் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அவர் இல்லாமல் நடத்துகிற முதல் மீட்டிங்கு இந்த 2 வருஷத்தில். எங்கள் பீரியடோட கடைசி மீட்டிங், எங்கள் டேர்மோட லாஸ்ட் மீட்டிங்கு. இப்போ என்னோட சில கருத்துக்களை மட்டும் கண்ணதாசனை பற்றி சொல்லிவிட்டு இந்த இதை நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அதாவது 54 வருஷமே வாழ்ந்தாலும் இன்னும் நம்மளோட மறையாமல் இருக்கக்கூடியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவருடைய கருத்துக்களும் அவருடைய ஆழ்ந்த சிந்தனைகளும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்குது. குறைஞ்ச காலமே வாழ்ந்தாலும் கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியவர், 232 புஸ்தகங்கள் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். அவரை செட்டியாராக பிறக்காமல் வேறு எதுலேயும் பிறந்தால் இன்னும் பெருசாக வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அவர் நகரத்தாராக பிறந்தனால தான் என்னமோ அவருக்கு கொண்டாட கம்மியாக இருக்குமோன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் உலகம் பூரா இருக்க தமிழர்கள் கவியரசு கண்ணதாசனோட 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தை உலகம் பூரா எங்கெங்கெல்லாம் தமிழர் இருக்காங்களோ எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதாவது வாழ்க்கையில் சந்தோஷப்படுறப்ப எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, கஷ்டப்படுறப்ப தான் தத்துவம் வரும். அந்த கஷ்டத்துக்கு வர தத்துவத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்களோ வாழ்க்கையை எளிமைப்படுத்திக்க முடியும், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்.
கண்ணதாசனோட தத்துவம் தான் வந்து ஜாஸ்தி ஜெயிச்சிருக்கு, நிறையா பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு சிந்தனையை வந்து எவ்வளோக்கு எளிமைப்படுத்தி ஒரு பாமரனையும் கொண்டு போய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து எஃபெக்டிவ் மாஸ் கம்யூனிகேஷனில் எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர். திரு கண்ணதாசன் அவர்கள் அதை தான் சிறப்பாக செஞ்சார். வந்து ஒரு எளிய பாமரனுக்கும் ஒரு தத்துவத்தை புரிய வைக்கணும். இவரோட யாராலும் இது வரைக்கும் புரிய வைக்க முடியல. நம்ம இதில் பிறந்த பட்டினத்தார் தத்துவத்தை கொடுத்தாலும் அந்த பட்டினத்தாரோட தத்துவங்களை எளிமைப்படுத்தி பாமரனுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் கண்ணதாசன். நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமாக ஒன்று காரணம் இருக்குது. அந்த ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் ஒரே நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். படிப்பன சொல்வது யாதன கேட்டேன், படித்து பாரன இறைவன் பணித்தான். அறிவன சொல்வது யாதன கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதன கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். மனையால் சுகமென யாதன கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதன கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதன கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென்ன கேட்டேன், வாடி பாரன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதன கேட்டேன், இறந்து பாரேன் இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். நன்றி, வணக்கம். வழங்கி சிறப்பித்தமைக்கு நன்றி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய தலைமை விருந்தினர் டாக்டர் கண்ணதாசன் ராமசாமி அவர்கள். உலகின் ஒளிவிளக்காக திகழும் கவிஞர் கண்ணதாசன் என்று போற்றப்படும் திரு முத்தையா செட்டியார் திருமதி பொன்னம்மாள் ஆட்சியின் 6வது மகனாக பிறந்த இவர் சென்னையில் பிறந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவம் பயின்று சென்னை கண்ணதாசன் கிளினிக்கை தொடங்கி பொதுநலன் மற்றும் குடும்ப நல மருத்துவராக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறார். மருத்துவம் மட்டுமல்லாமல் தனது தந்தை கவிஞர் கண்ணதாசனின் வாழ்க்கை, இலக்கியம் மற்றும் உயரிய சிந்தனைகளை மக்களிடம் எடுத்து செல்லும் உயரிய பணியை 15 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறார். சிங்கப்பூர், நியூசிலாந்து, சென்னை, கோயம்புத்தூர், காரைக்குடி, புதுக்கோட்டை என பல்வேறு இடங்களில் இவரது சொற்பொழிவுகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இப்போது தங்களின் ஆழமான அனுபவங்களையும் ஊக்கமளிக்கும் தலைமையுரையையும் வழங்குமாறு டாக்டர் கண்ணதாசன் ராமசாமி அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அறிஞர் பெருமக்களே, அரங்கத்தில் குழுமியிருக்கும் கவியரசு கண்ணதாசன் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரனும் நில்லேன் அஞ்சேன் என்று சொன்ன கவியரசன் மகன் நான். அப்பா இறந்து 45 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இன்னைக்கு 99வது வயசு முடிஞ்சு 100வது ஆண்டு தொடங்குது. ஆனால் இன்னமும் அப்பாவை பற்றி நினச்சிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அவருக்காக எல்லா ஊர்லேயும் விழாக்கள் நடக்கும்போது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அப்பா ஒரு கவிதை எழுதியிருப்பார். சீசரை பெற்ற தாயோ சிறப்புடனே பெற்றாள், நாசரை பெற்ற தாயோ நலமுடனே பெற்றாள், காமராசரை பெற்ற தாயோ நாட்டுக்கென்றே பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லும் போது அழுவதற்கென்றே சொல்லிப்பார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசனை பெற்ற தாயோ இத்தமிழ் கூறும் நல்லுலகம் உள்ளவரை அவர் புகழ் பாட அவரை பெற்றெடுத்தாள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பா சின்ன வயசில் சிறுகுடல்பட்டியில் இருக்கும் போது அவருக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. அதனால் 12-13 வயசுலலாம் கதைன்னு எழுத ஆரம்பித்தார். அங்கே மலையரசி அம்மன் கோயில் வந்து ஒரு புத்து மாதிரி இருந்துச்சு. அந்த புத்து இதில் உட்காந்துட்டு தான் அதெல்லாம் எழுதுவாராம். அப்போ ஊரில் உள்ளவங்களாம் போய் எங்கள் அப்பா போய் சொல்லுவாங்களாம், என்ன உங்கள் மகன் படிக்காமல் கவிதை பாட்டெலாம் எழுதிட்டு இருக்கான், இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு கேட்டதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, என் மகன் 1000 பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்பா 5000 பாடல்கள், 4000 கவிதைகள், 250 புஸ்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கார். கண்ணதாசனை பற்றி சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து அப்பா மட்டும் இல்லை, ஒரு அடையாள அட்டை மாதிரி. ஏன்னா எங்கே போனாலும் கண்ணதாசன் மகன்னாலே அதுக்கு ஒரு தனி பெருமை தான் எங்களுக்கு வந்து எல்லாருமே எந்திரிச்சு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. எங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக நாங்கள் போகும்போது அப்பாவோட பேரை சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குது. இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் அப்பாவோட கவிதைக்கு போகலான்னு இருக்கேன். நான் வந்து ஒரு தடவை ஒரு டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு மருத்துவ தேர்வுக்காக பரீட்சை எழுத போயிருந்தேன். ஒரு வட சென்னையில் ஒரு கல்லூரியில் இப்போ பரீட்சை நடந்துச்சு. காலையில் ஒரு பரீட்சை, சாயந்தரம் ஒரு பரீட்சை.
சாயந்தரம் வர வேண்டிய பேப்பரை அன்னைக்கு வந்து தவறுதலாக காலையிலேயே கொடுத்துட்டாங்க. அது எனக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கும் எனக்கு பின்னாடி ஒரு 10 பேருக்கும் அந்த பேப்பர் வந்துருச்சு, எனக்கு வரல அது. ஆனால் இந்த நியூஸ் எப்படியோ தெரிஞ்சு நக்கீரனில் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அப்போ வந்து கலைஞர் சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி கலைஞர் பணம் வாங்கிட்டு கலைஞர் கவர்மெண்ட் பணம் வாங்கிட்டு இந்த கேள்வித்தாளை லீக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உடனே கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சிபிசிஐடி என்கொயரி போட்டார். இது நடந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் பரிச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரு நாள் அதிகாலை ஒரு 6-6:30 மணிக்கு இருக்கும், போலீஸ் ஜீப் வந்துச்சு. வீட்டுக்கு வந்து டாக்டர் ராமசாமி யாருன்னு கேட்டுச்சு. நான் தான் சொன்னேன், ஒரு சின்ன என்கொயரி இருக்குது வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. நான் எங்கள் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை, எங்கள் அண்ணன்ட்ட சொல்ல, எங்கள் அம்மாட்ட சொல்ல, நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். மயிலாப்பூரில் மந்தவழியில் வந்து சிபிசிஐடி ஆஃபீஸு. அங்கே உட்காந்து என்னை கேள்வி கேட்டாங்க. எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி 10 இது வந்துச்சுங்க, நாங்கள் இப்போ உடனே திருப்பி கொடுத்துட்டோம். எல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட இது வரும்போது கேட்டார், இன்ஸ்பெக்டர் கேட்டார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் ஒன்றும் நடக்கலைங்க. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க என்ன சார், எனக்கு கொஸ்டின் பேப்பரே வரல சார், எனக்கு முன்னாடி உள்ளவங்களும் பின்னாடி உள்ளவங்க எனக்கு வரல என்ன இல்லை, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம், இது வந்து பெரிய இடத்து உத்தரவு, நாளைக்கு அப்புறம் விசாரணை அதுன்னு உங்களை இழுத்து அடிப்பாங்க, உங்களுக்கு தான் கஷ்டம், உண்மையை சொல்லுங்கண்ணா. அதான் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன், நான் சார் போய் சொல்லணும் அப்படின்னு. சரி உட்காருன்ட்டு ஏட்டு சாரோட டீட்டெயில்ஸ் எடு அப்படின்னாரு. சரி சார், பேர் டாக்டர் கே ராமசாமி, அப்பா பேர் கவிஞர் கண்ணதாசன். அப்படி நிறுத்திட்டாங்க. நிறுத்தி 2 பேரும் திரும்பியும் பார்த்தாங்க. எந்த கண்ணதாசன்? கவிஞர் கண்ணதாசன் சார், ஒரு கவிஞர் தானே சார் இருக்கார் கண்ணதாசன். அப்படியா, ஏன் தம்பி முதலே சொல்ல, நீங்கள் முதலே கேட்கலையே சார் அப்படின்னா. இல்லை கண்ணதாசன் பையன் தெரிஞ்சா நான் முதல்ல இந்த அளவுக்கு விசாரிச்சிருக்க மாட்டோம். சரி பரவாயில்ல உட்காருங்க, இது வந்து ஒரு ஃபார்மல் என்கொயரி தான், ஏன்னா உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொந்த கதையெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். நான் வந்து சிங்கப்பூர் அப்பா உங்கள் கவிஞரோட பூத உடல் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தப்போ எம்ஜிஆர் தான் வந்து என்னை வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி அதை எடுத்துகிட்டு வர சொன்னார்லாம் சொல்லி, சரி தம்பி நீங்கள் கிளம்புங்க, ஏட்டு ஐயாவுக்கு ஒரு டீ வாங்கி கொடு அப்படின்னா. நான் சொன்ன டீலாம் வேணாங்க, நான் கிளம்புறேன்னு. சரி வந்துட்டீங்க, ஜீப்பில் இறக்கி விட்றேன். நான் ஏங்க வரும்போது ஜீப்பில் வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குது, இப்போ திருப்பி நான் ஜீப்பில் போய் இறங்கினா நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு. அப்படி சரின்னு இது பண்ணேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல எனக்கு கண்ணதாசன்ற மகனுக்காகவே நான் அந்த ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் எழுத வெளியே வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்தப்பறம் தான் சொல்ல, எங்கள் அண்ணன் திட்டுறாரு, ஏன்டா சிபிசிஐடி கூப்பிட்டா நீ பாட்டு போயிடுவியா, உன்னை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுன்னா எங்களுக்கு என்னடா தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அப்போ வந்து அந்த மொபைல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அப்பா பேர் சொன்ன இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு வாடகைக்கு குடியிருந்தவர் வந்து வீடை காலி பண்ணிட்டு மே மாதம் காலி பண்ணிட்டு போயிட்டார். போய் ஒரு 2 மாதம் கழித்து திடீர்னு காலையில் ஒரு 7:30 மணி என் பசங்கள்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க. வந்து பெல் அடித்தாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ்கார் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. வந்தோன்னே அந்த போலீஸ்கார் ரொம்ப ரஃப்பாக பேசினார். சார் இங்கே ஞானமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் எங்கே அப்படின்னாரு. ஆமாங்க வாடகைக்கு இருந்தார், போய் காலி பண்ணி போயிட்டு 2 மாதம் ஆச்சு. இல்லை அவர் வந்து ஏதோ லோன் வாங்கி கட்டலையா, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்கண்ணா. அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது, நான் பார்த்தேன் ரொம்ப ரஃப்பாக பேசுகிறாருன்னு நான் டக்குன்னு ஆயுதத்தை யூஸ் பண்ணேன். சார் நான் வந்து கவிஞர் கண்ணதாசன் பையன் டாக்டர்னு நான் டக்குன்னு அப்படியே இறங்கிட்டார். சார் அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார். அப்பானா ரொம்ப பின்னாடி வந்தவர் வந்து மலையாளி. அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு கண்ணதாசன், ஓ ஏன்னா அறியும் பரமசிவன் கழுத்துருந்து அருமையான பாட்டாச்சு அப்படின்னு. அப்புறம் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து விசாரணைக்காக தான் வந்தோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கண்ணதாசன் மகன்றத ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து நம்மளை வந்து யாருமே தப்பாக நினைக்கிறேன். அப்பா அவ்வளோ நேர்மையாக வாழ்ந்தவர், நேர்மை நாணயம் மனிதாபிமானம் உள்ளவர். அவரால் பல பேர் படிச்சிருக்காங்க. பல பேருக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு, இன்ஜினியரிங் கல்லூரியில் சீட்டெல்லாம் ஒன்றுமே பைசா செலவு இல்லாமல் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் மூலமாக படித்தவங்க நிறைய பேர் நான் பின்னாடி சந்திச்சப்போ சொல்லுவாங்க, உங்கள் அப்பா தான்ப்பா எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாருன்னு. அந்த மாதிரி கண்ணதாசன் மகன்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறதுக்காக என்னோட சகோதரின் மகன் சோமசுந்தரம் சொன்னப்போ நான் கண்டிப்பாக வரேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே 2018 நான் வந்து இங்கே பேசியிருக்கேன். சரி, இப்போ அப்பா பற்றி சொல்லும் மாதிரி நான் பொதுவாக வந்து அப்பா சம்மந்தமான நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறது. இந்த தடவை ஒரு கவிதை, அது வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து பொதுவாக ஒரு ஆட்சிக்கு வந்து கல்யாணம் பேசி விட்டாராம். அவர் இப்போ அந்த ஆட்சியோட மகனுக்கு கல்யாணம் பேசி விட்டாராம். பேசி விட்டு கொஞ்ச நாள் கழித்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக அப்பா போனாராம். போகிறப்ப அப்பா அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது அப்பா உயரமாக இருப்பார், டாலாக இருப்பார். அப்போ அங்கேருந்து ஒரு முற்றத்தில் வரும்போதே உள்ளேருந்து பார்த்துட்டாங்களாம். அந்த ஆட்சி பார்த்தோன்னே ஆரம்பிச்சிட்டாங்களாம், நல்லா தான் சொன்னார் நாராயணன் செட்டியார், பொல்லாத பெண்ணாக பொறுக்கி வந்து வச்சார், வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டார்,
கல்லாய் பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனார். ஊரெல்லாம் பொண்ணு இருக்க உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும். எட்டுக்கண் விட்டறிக்க என் தம்பி மகள் இருக்க குத்து கல் போல உன்னை கூட்டியந்தம் வந்து வீடு வரை 6000 வரைக்கும் அள்ளி வச்ச சாமானும் 6 வண்டி அள்ளி வச்ச சீதனமும் 6 வண்டி சாமானும் அடுக்கி வச்ச பாத்திரமும் சொக்க வெள்ளி பால் குடமும் சோதி மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் 8 கல் மூக்குத்தியும் 7 பவுன் சங்கிலியும் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையுமே 10 வகை விரிச்சு வைக்க கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் எங்க தம்பி தன் மகளை தந்திருந்தா. வந்தாலே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாமல் அப்பன் கொடுத்த சொத்து 6000 அப்பன் கொடுத்த சொத்து 6 நாள் தாங்காது கப்பலிலே வருதுன்னு கதை படிச்சா. கண்ணா வளர்த்த பிள்ளை காலேஜில் படிக்க வச்சு மண்ணாலும் ராசா போல வளர்ந்ததடி என் வீட்டில் பெண்ணா இவ சனிய புத்தி கெட்டு போனேனே. தம்பி மக சமைச்சா சமையலெல்லாம் வாசம் வரும். அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும். உண்ண ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர் வடியும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். வெண்டைக்காய் பச்சரியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம். இந்த கவிதை இது மாதிரி அதே மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி எழுதும்போது இந்த இது சொல்லியிருப்பார். பொன்னம்மாள் என் மனைவின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். பொன்னம்மாள் என் மனைவி பொன்னழகி என் மனைவி பொன்னம்மாள் என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பினிலே அத்தை மகள் அல்ல அந்நியன்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்து சமத்து குலமல் எழுதியிருப்பா. அதில் வந்து அம்மா சமையலை சொல்லியிருப்பார். தக்காளி பச்சடியும் கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமா அள்ளி வைத்து அருகிருந்து பார்த்துருப்பார். பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமி எங்கும் மாசம் வரும்னு இந்த கவிதையில் சொன்ன மாதிரி அம்மாவை பற்றி சொல்லியிருப்பார். அப்படி சமைப்பாலே அள்ளி வைப்பாலே அடுப்படி நான் போக அவசியமே இல்லாமல் உட்கார வைத்து பாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. இவளும் சமைச்சாலே என்ன எல்லாம் தலையெழுத்து. முருங்கையிலே கீரை முளையாய் முளைச்சதடி விடிஞ்சா எந்திரிச்சா வேறு காய் இல்லையடி. குப்பையில கீரை கொத்தாய் கிடைக்குதடி அப்பா இவை எடுத்து அகப்பையிலே கிண்டி வச்சு சப்பாத்தி கல்லியை போல் தையல் இலை போட்டு வச்சாலே சாமி இந்த வல்லூரை தந்தானே. வந்த நாள் தொட்டு என் மகனை பிரித்து வச்சா எந்த நாள் பாவமோ இப்போ வந்து சுத்துதடி. தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா. கொலைகாரி வந்து எங்க குடும்பத்தை பிரித்து வச்சா. மலையரிசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும். பலகாரம் தின்றவருக்கு பசியை எடுக்கலடி. ராசா கிளியை போல நல்ல பிள்ளை பெத்தெடுத்தேனே. பேசா கிளியாச்சு பொண்டாட்டி நினைவாச்சு. இது எல்லா வீட்லையும் சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஊச பணியாரம் உளுந்து வடைக்கு ஊசலடி. பாலடா கண்ணுன்னு சொன்னால் பார்க்காம போகிறான். கேளடா கண்ணுன்னு சொன்னால் கேட்க மனசு இல்லையடி. எப்போவோ நானும் இதுவரைக்கும் வந்தாச்சு. கொப்பாக எங்கள் ஐயா கொடுத்ததை நான் வச்சிருந்தா இப்பாவி கையால் இழிச்சோறு திங்கணுமா. ஆத்தா கொடுத்தாலே 6 தலைமுறைக்கு, ஐயா கொடுத்தாரு 500 பொன் வரைக்கும். இதை சொல்லிட்டு டாக்டர் மீனாட்சி சுந்தரம் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எல்லாரும் வீட்லையும் வந்து ஆத்தா கொடுத்தா ஐயா ஒருத்தர் கூட அப்பா கொடுத்தான்னு சொல்கிறதே இல்லை அப்படின்னாரு. பூமி கொடுத்தாரே போட்டாக பொன் விளைய. சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் தந்ததெல்லாம் பாவி மகவாழ பகிர்ந்து கொடுத்தேனே. நீட்டு படுக்கும் வரை நிம்மதியாக வாழ்ந்தேனா. ஊட்டி வளர்த்த புள்ள ஒரு வார்த்தை கேட்டானா. எல்லாம் முடிஞ்சதடி எமன் வந்தால் போதுமடி. பல்லாக்கு தூக்கி பரிவாரம் தூக்க வந்து பச்சரிசி மரம் வெட்டி பட்ட விறகு அடக்காக்கி வச்ச பின்னே மீண்டும் வாழ வர போறேனா.
கொஞ்சம் கொல்லி வைக்க தலைமாட்டில் குடைமுடைக்க வந்த பிள்ளை பள்ளி வரை வன்னை பார்த்து வச்சு காத்தானா. தேவி மீனாட்சி விசாலாட்சி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி ஒரு மகளை போயானா. நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியார்னு முடிச்சிருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லார் வீட்லையும் நடக்கிறது. ஆனால் இது அப்பா வந்து உண்மையிலே நடந்துச்சா என்னன்னு தெரியாது. ஆனால் அப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு கவிதை அப்பா எழுதுனது. இது நிறைய பேர் வந்து எங்கள் அம்மா இது என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால தான் சரி இந்த தடவை நகரத்தாரத்தில் பேசினா நல்லா இருந்துச்சா கவிதை. அது வேற நம்மளுக்கு பிடிக்கலன்னா அது வேற வேஸ்ட் ஆஃப் போகுது. அப்புறம் அப்பாவை பற்றி பேசும்போது அப்பாவோட பாடல்களில் சொல்லணும். எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஆனால் அதில் சில வரிகள் எனக்கு ஒரு பஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வரிகள் இப்போ நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் நிலையில் நான் இல்லை. அதில் வர ஊமையின் கனவை யார் அறிவார் என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் மூடிய மேகம் களையும் முன்னே அப்படின்னு வர லாஸ்ட்டில் வர வரி தான் ரொம்ப முக்கியம். அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் எனையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்து நான் அழிந்தேன் இந்த நிலையிலும் எனையேன் தூது விட்டான். இது வந்து அவருக்கே அவர் எழுதுகிற மாதிரி. ஏன்னா அவர் நல்லா சம்பாரிச்சார், நல்லா செலவு பண்ணார், எல்லாரையும் பார்த்துக்கிட்டார். சொந்த பந்தங்கள்லாம் அவர் கூட பிறந்தவங்க 8 பேர். அந்த 8 பேரில் 7 ஸ்ரீனிவாசன் தவிர மற்ற 7 பேர் குடும்பத்தை இவர் தான் காப்பாற்றினார். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் பண்ணார். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எங்கள் அம்மா சொன்னது அவர் ரொம்ப நிம்மதி இல்லாமல் தான் இருந்தார் கடைசி காலத்துலலாம். ஏன்னா ஏகப்பட்ட செலவு எதுன்னா அவருக்குன்னு தனியாக அவர் ரொம்ப அமைதி இல்லாமல் இருந்ததான் சொல்லுவார். அதனால் அவருக்கே இந்த பாட்டு எழுதுன மாதிரி இருக்கும். அப்புறம் உன்னை சொல்லி குற்றமில்லையில எனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமில்லைன்னு வரும். மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரம். அதாவது கடவுள் தான் முடிச்சு வைக்கணும், பழைய கடவுள் மேலே போட்டுருவார் அவர். அப்புறம் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத எண்ணும் எண்ணல்ல நீ சொல்லாத சொல்லும். அதில் கடைசியாக வர்றவங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படி ஒரு கற்பனை பண்ண என் மேனியில் உன்னை பிள்ளையை போலே வாரி அணைப்பேன் ஆசையினாலேன்னு ஒரு பெண் பாடுற மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து இப்படி அந்த மாதிரி இருப்பாங்களான்னு ஆச்சரியமாக. அந்த காலத்தில் இருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அப்பா எழுதிட்டாரு. இந்த காலத்தில் வேணால் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி. அதனால் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அதில் கடைசியாக வருது அன்னையின் கையில் ஆடுவது இன்பம் கன்னியின் கையில் சாய்வது இன்பம் தன்னை மறந்தால் உண்மையில் இன்பம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக தெரியும். இதே அது மாதிரி அப்பாவை பற்றி பேசும்போது ஒரு பாடல்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு அடுத்த சகோதரி பேச வராங்க. அவங்க நிறைய பாடல்லாம் சொல்லுவாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன், இல்லைன்னா என் பேச்சை யாரும் ரசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்பா பற்றி பேசும்போது பொதுவாக அவரோட நகைச்சுவைகள் நான் எப்போவுமே வழக்கமாக சொல்கிறது உண்டு. அதில் 1-2 நகைச்சுவை பண்ணும். அப்பா ஒரு தடவை இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி இருக்குது. அப்பா வந்து ஒரு படம் எடுக்கும் போது ஒரு 40,000 ரூபா கடன் தேவைப்பட்டுச்சான். அப்போது அப்பாவோட உதவியாளர் வந்து ஒரு ஃபைனான்ஸர்கிட்ட அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னாராம். அவர் போய் வாங்கும் போது 40,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா வட்டி, அதான் 10 வட்டி எடுத்துக்கிட்டாங்களாம். அடுத்து அப்பா அவர் வந்து உதவியாளர் வந்து அப்பாவோட கொடுத்து என்னென்ன அநியாயம் 40,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா வட்டியான. அப்பா டென்ஷனே அவன் சொன்னார், விடுறா அவன் நம்ம பணத்தில் எடுத்தான், அவன் பணத்தில் தான் எடுத்தான், திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவன் பணம், அவன் தான்டா டென்ஷனாக இருக்கு, நீ ஏன்டா டென்ஷனாக இருக்கேன்னு. அதே மாதிரி அப்பா வந்து காங்கிரஸில் இருக்கப்ப நவசக்தின்னு ஒரு பத்திரிகையில் தலையங்க எழுதிட்டே வருவாராம். அப்போ வந்து கொதிக்கும் ரத்தமே தோல் தட்டி வான்னு எழுதினாராம். அப்போ வந்து இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து சொன்னாராம், துடிக்கும் ரத்தமே தோல் தட்டி வான்னாராம். அப்போ வந்து எதிர்கட்சியில் இருந்த தலைவர் சொன்னாராம், நரம்பு துடிக்கும், கண்கள் துடிக்கும், இதயம் துடிக்கும், ரத்தம் எங்கேயா துடிக்குமான்னாராம். உடனே அப்பா சொன்னாராம், நல்ல ரத்தம் துடிக்கும், சொன்னவர் ரத்தம் எப்படி வந்துட்டாராம். அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மடாதிபதிகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்களாம்.
அப்போ கடைமடைங்கிற ஊர்லேருந்து வர வேண்டிய மடாதிபதி ரொம்ப லேட்டாக வந்தாராம். அப்போ அந்த மடத்தோட தலைவர் வந்து அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி வாரும் கடைமடையரேன்னாராம். கடைமடைங்கிற ஊர்லேருந்து வரீங்க, கடைசியாக வந்த மடையர்னு கூட அர்த்தம். அவர் வந்து டக்குன்னு வந்தோன்னே ஆமாம் வந்தேன் மடத்தலைவர்னு உட்காந்துட்டாராம். மடங்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்லலாம், மடையன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இதே மாதிரி அப்பா வந்து இன்னொரு ஜோக் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து ஒரு புலவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். அப்போ வந்து அவங்க வைத்தியர் என்ன சொன்னாராம், ஒரு துணியில் வந்து பாலை நனைச்சி சொட்டு சொக்கட்டாக வாயில் விடணும்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை விட்டுச்சான். அப்பா சொல்கிறார் புலவர்களுக்குள்ளே இந்த குசும்பு புத்தி ஜாஸ்தின்னு. அப்போ அவர் பாலை விடும்போது அவர் வந்து இப்படி முகத்தை சுழிச்சாராம். உடனே அவர் பொண்ணு கேட்டுச்சான், என்னப்பா இப்போ கசக்கு தானே, பாலும் கசக்கலை துணியும் கசக்கலைன்னாராம். அழுக்கு துணியை குடிச்சிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு புலவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனைவிட்ட வந்து ஏதாவது வடை இருந்தால் கேட்டாராம். மனைவி அப்பா சொல்கிறாரு, போன வருஷம் தீபாவளிக்கு சுட்ட வடையை கொண்டாந்து வச்சாங்களாம். அவர் சாப்பிடும்போது அவர் பிச்சை அப்படி நூல் நூலாக வந்துச்சான். உடனே சொல்லி அப்படி திருப்பி ஒட்ட வச்சுட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு வச்சுக்கோன்னாராம். என்னங்க வடை ஊசி போச்சான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஊசியும் இருக்குது நூலும் இருக்குது, தையலுக்கு உதவுனாங்களாம். தையலுங்கிறது பெண்ணையும் குறிப்பாங்களாம். அந்த மாதிரி அப்பாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது வந்து என்னென்னா, எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். எதுக்கு பற்றி கவலைப்பட 14 பிள்ளைங்க பெற்றோம், அதை கூட ஒரு பெருசாக எடுத்துக்கல. இப்போ அதுக்கு ஒரு வாலி சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட இதுதான். வாலி ஒரு தடவை வந்து எங்கள் சகோதரர்கிட்ட கேட்டாராம், என்னப்பா உங்கள் எவ்வளோ பேர்ப்பா அண்ணன் தம்பி? 14 பேர். இப்போ 14 பிள்ளைங்களா? இதுக்கு நடுவில் உங்கள் அப்பாவுக்கு கவிதை எழுத கூட டைம் கிடச்சிடான்னு கேட்டான். அந்த மாதிரி அப்பாவை பற்றி பேசுகிறேன். அப்பா இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அவர் வந்து இத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு என்றைக்குமே வருத்தப்பட்டது கிடையாது. எல்லோரும் வந்து எம்எஸ்வி ஒரு தடவை கேட்டாராம், என்னென்ன இப்படி வந்து நீங்கள் பாட்டு சம்பாரிச்ச செலவு எல்லாம் உங்களை ஏமாற்றி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, நீங்கள் பசங்களுக்குன்னு ஒன்றுமே சேர்த்து வைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பசங்கள்லாம் நான் எதுவுமே சேர்த்து வைக்கலடா, அவங்கவுங்க பொழைச்சிக்குவாங்கன்னாரு. ஆனால் அது உண்மை. ஏன்னா அப்பா செஞ்ச புண்ணியம் இன்றைக்கி நாங்கள் 14 பேருமே நல்லா இருக்கோம், யாரும் கஷ்டப்படுறோம். அப்பா இறந்தப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்க ஸ்கூலில் படிந்து எங்கள் ஒரு 2-3 சகோதரர்கள் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா பண்ணதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 54 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருந்தார். ஆனால் அதுக்குள்ளே 8 கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். 5 பொண்ணுங்களுக்கும் 3 பசங்களுக்கும் பண்ணிட்டார். ஏன்னா நம்ம செட்டி வீட்டில் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நகை சீர்வரிசெல்லாம் கொடுக்கணுன்னு. ஆனால் அப்பா வந்து அவளே முடிச்சுருப்பேன். ஏன்னா அது வந்து தீர்க்கதரிசி, அவருக்கு வந்து தோணும் இந்த மாதிரி வந்து மனசில் பட்டிருக்கும். அதனால் வந்து எல்லாருமே 16 அப்போ ஆக்சுவலாக வந்து பண்ணக்கூடாது. ஆனால் பட் அந்த பீரியடில் வந்து 16-17 வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவார். கடைசி சகோதரி விசாலாட்சிங்கிறவங்களுக்கு தான் 16 ஆரம்பத்திலே பண்ணிட்டார். அந்த மாதிரி அப்பாவை பற்றி பேசும்போது அப்பாவோட விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, சார் உங்கள் அப்பா இப்படி பண்ணார் சார், உங்கள் அப்பா இப்படி சொன்னார் சார்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கண்ணதாசன் மகன்கிறது ஒரு பேர். நான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊரில் இருக்கவங்களாம் நான் பேசி முடிச்சுட்டு வரேன்னா அத்தனை பேரும் வந்து என்னோட புகைப்படம் எடுத்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஒன்று நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அந்த புகழெல்லாம் காரணம் வந்து கண்ணதாசன் தான். அப்பாவோட புகழ், அப்பா வந்து பேர் சொன்னாலே வந்து எல்லா இடத்துலையும் எங்களுக்கு மரியாதை. இன்றைக்கி கூட என்னோடய சகோதரி மகன் வந்து புள்ள போனதுனால சோமசுந்தரம் மாதிரி, அவனோட ஒரிஜினல் நேம் வந்து கண்ணதாசன். கண்ணதாசன் இருந்த வரைக்கும் அவனுக்கு இன்னும் நல்ல ஃபேமஸாக இருந்தான். இப்போ அதை விட ஃபேமஸ் ஆகிட்டான். செட்டியார்கள் பெரிய பெரிய கோடீஸ்வர செட்டியார் ஆகிட்டான் இப்போ அவன். சரி, இந்த மாதிரி அப்பாவை பற்றி பேசிட்டு, ஆனால் இன்னமும் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு முன்னே இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க அந்த கால பழைய ஆளுங்க தான் அந்த பாட்டெலாம் இல்லை இப்போ வர எல்லா ஜென்ரேஷனுமே இப்போ அப்பாவோட பாட்டு கேட்டுதான். எதை திறந்தாலும் சரி, நீங்கள் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எதில் இருந்தாலும் சரி, அப்பாவோட பாட்டு வந்து அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ குறிப்பாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோடய நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் உங்கள் அப்பா வந்து அரசியல்வாதி கிடையாது, ஒரு நடிகர் கிடையாது, அவருக்கு ரசிகர் மன்றம் கிடையாது. ஆனால் இத்தனை வருஷமும் உங்கள் அப்பாவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ எல்லா ஊரில் பாராட்டுறாங்க, பேசுகிறாங்க, மதிப்பளிக்கிறாங்கன்னா அது பெரிய தெய்வீக சக்தி சார். அது சும்மா சொல்லக்கூடாது சார். அவர் வந்து எதுலையுமே இல்லை. ஆனால் அவரோட எழுத்துக்கள் மட்டுமே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா, நான் சொன்ன எழுத்துக்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவர் நல்ல மனிதர், நேர்மையானவர், நியாயமானவர். அவர் பண்ணதை வந்து எல்லாருக்குமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதனால் அப்பாவை பற்றி பேசினா பேசிகிட்டு இருக்கலாம், சகோதரி பேச இருக்காங்க. எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனைகளையும் மகிழ்வான அனுபவங்களையும் வழங்கி இவ்விழாவை அர்த்தமுள்ளதாக மாற்றியமைக்கு நன்றி. தலைமை விருந்தினர் டாக்டர் கண்ணதாசன் ராமசாமி அவர்களுக்கு கோவை நகர்த்தார் சங்கத்தின் பொருளாளர் ஆடிட்டர் SM நாகப்பன் அவர்களை நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர்.
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்கள். இவர் ஏறாத மேடைகள் இல்லை, பாடாத பாடல்கள் இல்லை. தமிழுக்கே கூடுதல் அழகு சேர்த்துவிடும் இவரது பாடல். வாரத்தின் 7 நாட்களும் தமிழும் தமிழ் இசையும் சிறக்க அரும்பணியாற்றி கொண்டிருப்பவர். பட்டிமன்றம், கருத்தரங்கம், இலக்கிய மேடைகள் என எங்கெல்லாம் தமிழ் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் தமிழை வளர்க்கும் பணியில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். தமிழையும் இசையையும் இணைத்து தன் தாய் பெயரை தன் பெயருடன் இணைத்த பெருமைக்குரியவர். மதுரையில் இசைக்கலைஞர், கவிஞர், ஆசிரியர் என பன்முகமாக தெரிந்தாலும் இன்முகத்தோடு தமிழே என்று வாழ்ந்து வரும் பெருமைக்குரிய திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே, மதியறியா சிறுமகளும் கவி பாட வந்தேன், மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. எல்லாம் வல்ல தமிழனையை இசை தமிழால் கவியரசின் வரிகளில் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். ரொம்ப அழகான ஒரு நாள் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே. கோவை நகரத்தார் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தினமும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொழுதுகள் வரும், ஆனா எல்லா பொழுதுகளும் நமக்கு பொக்கிஷமா அமையாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இங்க சேர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கிய கோவை நகரத்தார் சங்கத்தின் துணைத் தலைவர் எஸ் முத்துராமன் அவர்களுக்கும், தலைமையுரை வழங்கிய டாக்டர் கண்ணதாசன் ராமசுவாமி அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க இருக்கும் நாகப்பா ராமநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இவ்வளவு அழகான ஒரு விழா. இந்த விழாவுக்கு என்னை பரிந்துரைத்த கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அவங்க சகோதரி சொன்ன மாதிரி இந்த இசை தமிழ் அப்படின்னாலே கவியரசரை கடந்து நம்மால போகவே முடியாது. ரொம்பவும் துவக்கத்துல நம்ம முத்துராமன் ஐயா அவர்கள் சொன்னது போல தமிழ் அப்படிங்கிறது பண்டிதர்களுக்கு மட்டுமே இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி அந்த இலக்கிய தமிழையும் பாமரர்கள் புரிஞ்சுக்கிற விதமா நமக்கு கொடுத்தவங்க தான் கவியரசர் அவர்கள். அந்த செயலை அவருக்கு பிறகு இன்றைய வரைக்கும் செய்யறதுக்கு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு தமிழை ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க. பொதுவாகவே தமிழர்களான நம்ம ரொம்ப மென்மையானவர்கள். அதுலேயும் நகரத்தார்களுடைய சிறப்பு அப்படிங்கிறது சொல்லில் அடங்காதது. எப்பவுமே நகரத்தார்களுடைய விழால பேசுறதுனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அவங்கள போல ஒரு தமிழை கொண்டாடக்கூடிய தமிழர்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எவ்வளவோ வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். பட் நகரத்தார்களுடைய அந்த ரசனை இருக்கு இல்லையா, அது மிக அபாரமானது. கோயில் கட்டிய குலம், கொடை கொடுத்த குலம், கல்வி வளர்த்த குலம், கலாச்சாரம் காத்த குலம் நகரத்தார்களுடையது. கோவில் அவர்களின் அடையாளம், கொடையோ அவர்களின் குணாதிசயம், கல்வி அவர்களின் முதலீடு, கலாச்சாரமோ அவர்களின் உயிரோட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல நகரத்தார்கள் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் நீங்க தமிழுக்கு அளித்த கொடை கவியரசர் தான். நீங்க செஞ்ச கொடைகள்லயே ரொம்ப இன்றியமையாதது கவியரசர். ஐயா பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க, வேற ஒரு சமூகத்துல பிறந்திருக்கலாமே ஐயான்னு. அப்படி இல்லைங்க ஐயா, அவர் வந்துட்டு நகரத்தாருடைய பொக்கிஷம் கவியரசர் அவர்கள். இன்றைக்கு நாமெல்லாம் 100ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி காலம் கடந்தும் அவருடைய தமிழ் என்றைக்கும் நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம எல்லா உணர்வுகளுக்குமே பாடல் வேணும் அப்படின்னு வளர்ந்தவங்க நம்ம. பொதுவாக இந்த உலகத்தில் மனிதர்கள் அப்படிங்கிறவங்களே ரசனை மிக்கவர்கள், கொண்டாட்டத்துக்குரியவங்களாக இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாட்டு எல்லா நேரத்துலையும் பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்வின் நிறைவு வரைக்கும் நம்ம கூட பாட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். தாலாட்டில் இருக்கும், ஒரு வயல் காடில் கூட பாட்டு பாடுவாங்க. ஒரு உயிர் போறச்சுன்னா அன்னைக்கு அப்போ கூட ஒப்பாரி அப்படிங்கிற பாடலும் நம்ம கிட்ட இருக்கும். இப்படி நம்முடைய தமிழை முத்தமிழ்ல இயல் இசை நாடகம்னு எடுத்துக்கிட்டா அந்த இசை தமிழுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கும். இப்படி பண்டிதர்கள் எல்லாம் தான் கொண்டாடணும் அப்படிங்கிறத மாற்றி அப்படி பாமரர்களும் ரொம்ப எளிமையா, அது தத்துவமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அல்லது தான் வாழ்வில் கண்ட அனுபவமாக
இருக்கட்டும், அத்தனையும் பாட்டாக மாற்றி கொடுத்தவர் தான் நம்முடைய கவியரசர். இப்போ உதாரணமா கலித்தொகை அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் வரும். பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுளே பிறப்பினும் மலை கவைதான் என் செய்யும் அப்படின்னு. இந்த பாடலோட பொருள் என்னன்னா, ஒரு பெண் தான் விரும்பிய ஒரு ஆணோட உடன்போக்கில் போயிடுறாங்க. அதாவது அந்த ஆணோட அவள் போயிட்டா, அப்பா அம்மாவை விட்டுட்டு. அம்மாவுக்கு எங்கே போனா, பொண்ணை காணுமே அப்படின்னு தேடி போறா. ஆனால் அவளுக்கு தெரியும் தன்னுடைய மகள் காதல். ஆனாலும் அவள் அந்த காட்டு வழி தேடி போகும்போது எதிர்பட்ட பெரியவங்க சொல்றாங்க, வருத்தப்படாத, அவ விரும்பினவனோட தான் போயிருக்கிறா. எப்பயுமே ஒரு பெண் அப்படிங்கிறவ சந்தனம் மாதிரி, அது மலையில பிறந்தாலும் கூட அது மலைக்கு சொந்தம் இல்லை, அது யார் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். அப்படிதான் ஒரு பெண்ணும். அதனால நீ வருத்தப்படாத, உன்னோட பெண் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது கலித்தொகை பாடல். இது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுமா? ஆனா கவியரசர் ரொம்ப அழகா அது ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. மலையின் சந்தனம் மார்பின் சொந்தம், மங்கையின் இதயமோ காளையின் சொந்தம், நிலையில் மாறினால் நினைவும் மாறுமோ, நெஞ்சம் நெருங்கினால் வேதங்கள் தோன்றுமோ, மாறாது மாறாது இறைவனானை அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு. எவ்வளவு அழகு பாருங்க. ஒரு கலித்தொகையில சொன்ன பாட்டை ரொம்ப அழகா ஒரு பாடலோட சரணத்துல வச்சதும் இல்லாம பல்லவியில பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடின்னு. அப்போ கவியரசருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு மனப்பிணக்கு இருந்திருக்கும் போல, அதை பாடல் மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு பாடல் எழுதினா கூட அதில் இரு பொருள் படும் விதமாக ரொம்ப அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் எல்லாவற்றையும் சொன்னவர் தான் கவியரசர். நான் எதை ரொம்ப வியப்பா பார்க்குறேன்னா, நம்ம பண்பாடு சிதையாம நம்ம எடுத்துட்டு போறதுக்கு அவருடைய பாடல்கள் பெருமளவு எனக்கு உதவியா இருந்திருக்கு. எல்லாருடைய வாழ்விலையுமே கவியரசர் இருப்பார்ல, அதை போல எனக்கு இன்னும் சொல்ல போனா எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு காரணமே கவியரசர் தான். என்னுடைய கணவரும் நானும் ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அங்க ஒரு காம்படிஷன்ல நான் ஒரு பாட்டு பாடினேன். அந்த பாட்டை கேட்ட என்னுடைய கணவர், அது கவியரசரோட பாட்டு தான், ரொம்ப ரேரான ஒரு பாட்டு. ஓ, இந்த பெண் இப்படிப்பட்ட குணம் உள்ளவளா இருப்பா அப்படின்னு ஏமாந்து நம்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப அது இப்பவும் எனக்கு நினைச்சு சிரிப்பா இருக்கும். இப்படி கூட நடக்குமா அப்படின்னு உண்மையிலே என்னுடைய வாழ்வுல நான் கண்ட ஒரு உண்மை அது. அது என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆலயமாகும் மங்கை மனது, அதை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது, காலை பொழுது, காலை பொழுது. இந்த பாடல் வந்து சுமதி என் சுந்தரி அப்படின்னு ஒரு படம். அப்படியே ஓப்பனிங்ல ஜெயலலிதா அம்மா தான் இருப்பாங்க, அப்படியே வீட்டில் வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த பாடல் பார்த்துருப்பீங்கல்ல எல்லாருமே. இந்த பாட்டை பார்த்து என் கணவர் கேட்கும்போது என்ன கற்பனை பண்ணிட்டார், இந்த பெண்ணு இப்படிதான் எல்லா வேலையும் செய்யும் போல அப்படின்னு. அதுலேயும் சரணம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டில். மன்னன் இட்ட தாலி பொன்வேலி, மானம் என்னும் வேலி தன்வேலி, குலமகள் அவள் கோலம் குங்கும சிலையாகும், குலமகள் அவள் கோலம் குங்கும சிலையாகும், நாயகன் கைகளில் நாயகி ஆடிடும், ஒரு ஆலயமாகும் மங்கை மனது, அதை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது, நல் காலை பொழுது, காலை பொழுது. இந்த பாடலை தான் நான் ஸ்டேஜில் பாடுவேன். இந்த பாட்டை கேட்ட என்னோட கணவர் உண்மையிலேயே வரதட்சணையை வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு அவர் ஒரு பாட்டு சொன்னாரு, நான் ஏன் தெரியுமா வரதட்சணை வாங்கலை, ஏன் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப அழகா இருக்கேன் அதனால நீங்க வேண்டான்னு சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை கவியரசருடைய ஒரு பாடல்னாலன்னு அவரும் சொன்னார். அது என்ன பாடல் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாகி விளைந்த கலையன்
தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சரி, இந்த பாடலுக்கும் அவர் வரதட்சணை வேண்டாம்னு சொன்னதுக்கும் என்ன காரணம் தெரியுமா? இது பாசமலர் படத்துல ஒரு தங்கைக்கும் அண்ணனுக்கான உறவை சொல்ற ஒரு பாட்டுல இதுல தங்கை என்ன பாடுறாங்கன்னா, இப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சமூகத்திலையும் சரி நம்ம பண்பாட்டிலையும் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்குறோன்னா பெண்ணுக்கு தான் நிறைய சீர்வரிசை செய்வோம். சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ். ஆனால் இந்த பாட்டில் அழகாக ஒரு விஷயத்தை கவியரசர் சொல்லியிருப்பாங்க. இந்த தங்கை பாடுவாங்க. என்ன பாடுவாங்கன்னா, தன்னுடைய மகள் வளர்ந்து பெரியவளாகும் போது தன்னுடைய அண்ணனுடைய மகனுக்கு மனம் முடிக்க வரும்போது என்னெல்லாம் சீர் கொண்டு வருவாருன்னு. தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். இப்படி வருமா? அப்போ என்னோட கணவர், ஓ அப்போ பெண் தான் வரதட்சணை கொடுக்கணும்னு இல்லை, நம்மளும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு கல்யாணத்துக்கு பிறகு இன்னைக்கு நான் போட்டிருக்கிற எல்லா நகையும் அவர் தான் வாங்கி தந்தாருன்னு பார்த்துப்பேன். உண்மை. இப்படி கவியரசர் வாழ்க்கையில ஏற்படுத்தின தாக்கம் எங்க வாழ்க்கையில ரொம்ப அதிகம். இதை விட இன்னொரு சுவாரஸ்யம், எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே பயம். ஏன்னா எல்லா திருமணங்களும் நம்ம பார்க்குறோம். எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வாழ்க்கையை ரசனையோடு வாழணும். ஏன்னா கவியரசருடைய வழியில் வரதுனால வாழ்க்கை ரொம்ப ரசனைக்குரியதாக இருக்கணுமே, சண்டைலாம் போடக்கூடாது நம்ம பிற கணவன் மனைவி மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து ஒரு யோசனையை கண்டுபிடிச்சி என்னுடைய கணவரை கூப்பிட்டு, நான் ஒரு கவியரசருடைய பாடலை கொடுக்குறேன், இதை நீங்கள் கேளுங்க, இதை கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது, அது நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கொடுத்தேன். அவரும் அந்த பாடலை கேட்டார். 1 தடவை 2 தடவை எல்லாம். அப்போ டேப் ரெக்கார்டர், இது 20 வருடங்களுக்கு முன்பு கதை. கேட்டுட்டு புரிஞ்சிடுச்சு எனக்கு அப்படின்னாரு. அது என்ன பாட்டு அப்படின்னா, சொல்லென்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லை, மொழி என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இந்த பாடல் தான் அது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த பாட்டுக்கும் கணவன் மனைவி சண்டை போடாமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. இதையே தான் என் கணவரும் கேட்டார். நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியர். அப்போ ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக இருந்தால் கூட பதில் சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க அப்படின்னு என் கணவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதை நீ பேசணும், நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகமாக வாழணும், அதை தானே சொல்கிற அப்படின்னாரு. இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொல்ல வர்ற? 2 பேரும் சண்டையே போடாமல் ஒத்துமையாக வாழணும், அதை தானே கவியரசர் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. இல்லை, நல்லா நுட்பமாக கேளுங்க, இந்த பாட்டில் இன்னொரு விஷயம் அடங்கி இருக்குன்னு சொல்லி நான் விளக்கம் சொன்னேன். அது என்னன்னா, இந்த பாடலை நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த கதாநாயகி ஒவ்வொரு விஷயமா சொல்ல கதாநாயகன் திருப்பி எதுவுமே பாடாம அப்படின்னு மட்டும் சொல்லிட்டே இருக்க. இப்ப கவனிங்களேன், சொல்லென்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லை, மொழி என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. இப்படி இதுதான் சூட்சமம். அப்ப நான் சொன்னேன், மனைவி ஆகிய நான் என்ன சொன்னாலும் திருப்பி கூட பேசாம 3 மட்டும் சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கும். இதுதான் கவியரசர் இந்த பாட்டுல சொல்லாம சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன். உடனே என் கணவர் அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டதுனால
இன்றைக்கு வரைக்கும் 20 வருடங்களா எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கின்றத இந்த மேடையில நான் சொல்றேன். அப்புறம் சொன்னாங்க இல்லையா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் கவியரசருடைய பாடல் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கு என் கூட வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. என்னுடைய பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் என்ன அப்படின்னா, அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன். என்ன படம் சொல்லுங்க? காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தை ஒரு 100 முறை பார்த்துருப்பாங்க என் பிள்ளைகள். அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது விஸ்வநாதன் வேலை வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அது இப்போ கூட காரில் வரும்போது கேட்டுட்டு வந்தோம். இந்த காலத்து பிள்ளைகளும் கவியரசரை கொண்டாடுகிறார்கள். சொல்லுவாங்க கவியரசரோட பாடல் அவ்வளவு பிரமாதமானது, மாட்டு வண்டி போகாத இடங்களுக்கெல்லாம் கூட கவியரசரோட பாட்டு வண்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சொல் உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் தான் கவியரசர். காதலை இவ்வளோ சுவைப்பட அவரை போல சொன்னவங்க யாருமே கிடையாது. அந்த நாகரிகம் இருக்குல்ல, அந்த அடிப்படையான பண்பாடு நம்ம கவியரசருடைய படைப்புகளில் பார்க்க முடியும். இன்றைக்கு காதல் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசிட முடியுது, மனசில் இருக்கிறத சொல்ல முடியுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற பெரியவங்களுக்குலாம் தெரியும், ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுறதே அவ்வளோ பயமா இருக்கும். அப்படியே ஒரு காதலை ஒரு கடிதத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தா போல சைன் போடாமல் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் யார்ட்டையாவது கொடுத்து விடுறது, இதெல்லாம் நடக்கும். இப்படி காதலன் நாசுக்கா தன்னுடைய காதலிக்கு சொல்ற ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பொதுவாக ஒரு நதியின் பயன் என்ன? நதி பூமியில் ஓடுது அப்படின்னா அது வளம் சேர்ப்பதற்காக ஓடுது, பயிர்களுக்கு செழிப்பு கொடுக்கறதுக்காக ஓடுதுன்னு நமக்கு தெரியும். கவியரசரோட பார்வையில் எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த நதி பூமியில ஏன் ஓடுதான்? காதலனை தேடி ஓடுதான். தன்னுடைய காதலன் எங்கே அப்படின்னு தேடி ஓடுதான். அதை போல உனக்கு காதல்ல ஆசை இல்லையா அப்படின்னு காதலி கிட்ட நாசூக்கா காதலை சொல்லுவார். எவ்வளவு அழகான ப்ரப்போசல் பாருங்க. அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ணனடை போடுதம்மா பூமியின் மேலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ணனடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேன் நிலவில் ஆசை இல்லையா? டைரக்டா தேன் நிலவுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு பாருங்க. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேன் நிலவில் ஆசை இல்லையா? காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடஞ்சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த காளை அல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. இதை விட அழகா காதலை சொல்ல முடியுமாங்க? இவ்வளவு கண்ணியம் பாருங்க அந்த பாடல்ல இல்ல. அதே போல ஒரு பெண்ணுடைய உணர்வை கவியரசரை போல உள்வாங்கி எழுதினவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு நுட்பமா ஒரு பெண்களுக்கு தான் சில விஷயம்லாம் தெரியுமே, இதை எப்படி இவ்வளவு அழகா கவியரசர் சொன்னாருன்னு நான் வியப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அனுபவம் புதுமை அப்படிங்கிற ஒரு பாடல்ல கூட அதை சொல்லியிருக்காங்க. பொதுவாக காதலிக்கும் போது ஆண்கள் அவ்வளவு பெண்களை புகழ்ந்து பேசுவாங்க. இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப அழகா இருக்க, உன் கண்ணு எவ்வளோ அழகு தெரியுமா, உன்னை போல ஒரு அழகி உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆண்களே, அதெல்லாம் பெண்களுக்கும் தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு. ஆனாலும் கூட நாங்க அதை ரசிப்போம். இப்படி ஒரு பெண்ணோட மனநிலையை அந்த பாடல்ல வச்சிருப்பாங்க பாருங்க. கண்ணென்ன கண்ணென்று அருகினில் அவன் வந்தான். இது வரைக்கும் சரி, என்ன ஒரு அழகான கண் அப்படின்னு வந்தாராம். அடுத்து ஆஹா பெண்ணென்று என்னென்ன கதை சொன்னான். கதைன்னு தெரியுது பாருங்க அந்த கதாநாயகி. இப்படி சொல்றது பாராட்டுறது எல்லாமே பொய்ன்னு பெண்களுக்கு தெரியுமா. இது மாறாதென்றான் இனி நீயே என்றான், கண்ணில் பார்வை தந்தான் துணை நானே என்றான், நாளை என்றான் அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே கண்ணாடி கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. எவ்வளவு அழகு இல்ல? இப்படி
ஒரு பெண்ணுடைய உணர்வையும் துல்லியமா படம் பிடித்தவர் நம்ம கவியரசர். அன்பு சகோதரர் டாக்டர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அன்பு அப்படின்னா என்னன்னு கேட்டேன், அழித்து பாரண இறைவன் பணித்தான் அப்படின்னு கவியரசரோட ஒரு கவிதை சொன்னாங்க இல்லையா, சகோதரர் சொன்னாங்க. அப்ப அந்த அனுபவம்ன்ற கவிதையில பாத்தீங்கன்னா, அன்புனா என்ன, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் நம்ம மேல காட்டுறது தான் அன்பு, நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது அன்பு அப்படின்னு என்னுடைய எண்ணத்தை உடைத்தது அந்த கவிதை வரிகள். அன்பென்றால் என்னவென்று அன்பென்றால் யாதன கேட்டேன், அழித்து பாரண இறைவன் சொன்னான் பணித்தான். பாசம் என்றால் என்னென்ன கேட்டேன், பகிர்ந்து பாரண இறைவன் பணித்தான். எவ்வளோ அழகு! அன்பும் பாசமும் நம்ம எடுத்துக்கிற விஷயம் இல்லை, அது கொடுக்கிற விஷயம் அப்படிங்கிறத இதையும் ஒரு அழகான பாட்டில் கவியரசர் சொல்லி நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அது ரொம்ப ஒரு அந்த காலத்து ஒரு படம், சஹானா அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அந்த பாடல். இந்த ராகத்தை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க படங்களில், ஆனால் ஒரு படத்தில் ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்ன படம் அப்படின்னு நான் பாடினா உங்களுக்கு தெரியும். சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன். இப்படி ஸ்லேடையில் எழுதப்பட்ட அந்த பாட்டில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது திருமணமாகின இரவு அந்த கணவன் மனைவி பாடிக்கிற மாதிரி இந்த பாடலை அமைச்சிருப்பாங்க. அப்போ மனைவி சொல்லுவாங்க ரொம்ப அழகா, மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன், உனக்கென வளர்ந்தேன், பருவத்தில் மணந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன், எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன், இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். இதுதான் வாழ்க்கைக்கான ஒரு அழகான ஒரு விஷயம். கணவன் மனைவி எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன்னு கவியரசர் சொல்றாங்க பாருங்க. இதுதாங்க ஒரு குடும்பத்துல நம்ம செய்யணும். எல்லா விஷயங்களையும் கொடுத்து அதன் பிறகு நாம பெற்றுக்கொண்டோம்னா அந்த வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். இதை கவியரசர் பல பாடல்கள்ல நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு அழகு தெரியுமா இந்த பாடல், அவ்வளவு தேன் தேனா. இந்த பாட்டு கேட்கும் போதே தேனா காதுக்குள்ள போகும். அந்த சஹானாங்கிற ராகமும் அப்படிதான். இந்த பாடல் நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் ரொம்ப ஆழமா கேட்டேன். மலைத்தேன் மலைத்தேன் இந்த மாதிரியான ரொம்ப அழகான ஸ்லேடை அப்பவே முடிவு பண்ணேன் சகோதரர் அவர்களே, எனக்கு பெண் குழந்தை பிறந்தா சஹானான்னு பேர் வைக்கணும்னு. 9th ஸ்டாண்டர்ட்லேயே நினைக்காதீங்க, அந்த பாடல் அந்த அளவுக்கு என்ன மயக்கிடுச்சு. என்னுடைய பெண் பேர் சஹானா தான். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு. இந்த பாடலுடைய இனிமை எப்பவும் என் வாழ்க்கையில கூடவே இருக்கணும்னு தான் என்னுடைய மகளுக்கு சஹானா என்று நான் பெயரிட்டேன். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 2 கணவன் மனைவி இணைஞ்சிட்டாங்க, வாழ ஆரம்பிச்சிட்டோம், குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு அழகா அதுக்கு எத்தனையோ தாலாட்டு பாடல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பாசமலர் அப்படிங்கிறதுலையும் அழகான தாலாட்டு பாடல் இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் ரொம்ப பிடித்த எனக்கு ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. என்ன படம் சொல்லுங்க? ஆஹா, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இல்லை, நான் ஒவ்வொரு பாடலும் சொல்ல அந்த படத்துக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த நினைவுக்குள்ளே எல்லாரும் போயிட்டு வர்றீங்க. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது. பாருங்க, காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. ஒரு காதலை கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த தாம்பத்தியத்தை கருணைங்கிற பெயர்ல கவியரசர் சொல்றாருன்னா அது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயமா அவர் பார்த்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? எவ்வளவு அழகான தாலாட்டு. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தென்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே. இந்த பாடல் முழுக்க மதுரை சம்பந்தமாகவே சொல்லியிருப்பாரு. குலக்கொடி, நீரோடும் வைகை, தென்னாடன் குலமகள்னு. அது எனக்கு மதுரையை அடிப்படையாக கொண்டதுனால ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம நுட்பமாக கவனிச்சோம்னா 2.5 மணி நேரம் படத்தில் சொல்ற விஷயத்த ஒரு வரியில் அப்படியே கவியரசர் சொல்லிட்டு போயிடுவார். இந்த படத்துடைய கதை என்னன்னா, 2 பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அதில் ஒன்று தான்
உண்மையாக அவங்களுக்கு பிறந்த குழந்தை. இன்னொரு குழந்தை வந்து மருத்துவமனையில் எந்த குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியாமல் மாறி போனதுனால ரெண்டையுமே அந்த அம்மா எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த பாடலை நீங்கள் நல்லா கேளுங்க. அது ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருப்பாங்க. மகளே உன்னை தேடி நின்றாளே மங்கை, இந்த மங்கள மங்கை, துணையே ஒன்று தூக்கி வந்தாயே இங்கே உன் தோள்களில் இங்கே. இந்த வரியை மட்டும் பாருங்க. துணையே ஒன்று தூக்கி வந்தாயே உன் தோள்களில் இங்கே. அவ்வளோதாங்க மொத்த படமும். அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை மாறினப்போ இன்னொரு குழந்தையும் வந்துருச்சு. அது அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி எழுதுவதற்கு இனிமேல் ஒருவர் பிறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு தமிழ் அன்னை. நான் எப்பவுமே என்ன நம்புவேன்னா, நம்ம தமிழ் வந்து மெல்லச்சாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாதவங்க பேசுவாங்க. அது உண்மை இல்லைங்க. நம்ம தமிழ் அன்னை காலந்தோறும் தன்னுடைய காவலுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள தன் புகழ்பாட அனுப்பும். அப்படி நம்முடைய காலகட்டத்தில் நமக்காக வந்து வாய்த்த வரம் தான் கவியரசர். தமிழ் மொழி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு மகான தேர்வு செய்யும் மனுஷங்கள். அப்படி வந்து வாய்த்தவர் தான் நமக்கு கவியரசர். அதனால நம்ம கவலையே பட தேவையில்லை. எப்பவுமே அவருடைய பாடல்கள் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊடல் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் ஊடல் வரணும்னு வள்ளுவர் சொல்கிறார். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாதான் வாழ்க்கையா. நீங்க யோசிச்சு பாருங்க, யார் வீட்லயாவது சண்டை வராம இருந்திருக்கா? நமக்கு நிச்சயமா வரும். ஆனா அந்த சண்டை எப்படி இருக்கணுமா? உப்பின் அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உப்பமைந்து அற்றால் புலவி அது சிறிது, மிக்கற்றால் நீல விடல் அப்படின்னு. சண்டைங்கிறது ஒரு உப்பளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும். இப்போ பொதுவா பெரும்பான்மையான வீடுகள்ல சண்டை போடும்போது ஆண்கள் தானே சமாதானப்படுத்துறாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆண்கள் மட்டும் ஒத்துக்கிறாங்க சிரிச்சு, பெண்கள் அமைதியாவே இருக்காங்க. பெரும்பாலும் வீடுகள்ல ஆண்கள் சமாதானம் பண்ணுவாங்க. ஆனா அப்படி சமாதானம் செய்யும் போது பெண்கள் உடனே இறங்கி போயிடணும் அப்படிங்கிறத ஒரு அழகான பாடல்ல நமக்கு கவியரசர் சொல்லுவார். குடும்பம் எப்படி நடத்தணும் அப்படின்னு. சில வீடுகள்ல இன்றைக்கும் கணவன் மனைவிக்கு சண்டைனா குழந்தைங்களை வச்சு பேசிப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? உங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட சொல்லி. எத்தனை வீட்டுல அப்படி செய்வீங்க? எல்லார் வீட்லயும் செய்வோம் சார். ரொம்ப சகோதரர் அழகா சொல்றேன், எல்லார் வீட்லயும் செய்வோம்ல. இதை ஒரு பாடல் நமக்கு அப்படியே காட்டும் பாருங்க. வளர்ந்த கலை மறந்து விட்டால்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுல கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன சண்டை இருக்கும். அவங்க கணவரும் சமாதானம் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருப்பாரு. இதுதான் அந்த முழுக்க பாடல். அப்ப குழந்தைய வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக அப்படி சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்ம? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வீராப்பு செய்வோம்ல பெண்கள். அப்படிலாம் அந்த பெண் செய்யவே மாட்டாங்க. அடுத்த வரி சொல்கிறாங்க, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா. ஆகவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெண் என்ன நினைக்கிறோமோ வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் ஒரு பெண் மனசுக்குள்ளே நினைக்கிற எல்லாத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இது பெரிய விஷயம் இல்லை. இப்படி சொல்லியாச்சு. கணவன் ஏன் உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறா, என்னன்னு கேளு அவகிட்ட, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ பிறந்த பிறகு கூட என்னால் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அந்த இடத்துல தான் கவியரசர் உச்சம் தொடுறாரு பாருங்க. உடனே அடுத்து சொல்கிறாரு, சரி அந்த பெண் ஏதோ மனைவி ஏதோ சொல்ல விரும்பலை அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு கணவன் விட்டுறணுங்க. அதை திரும்ப திரும்ப போய் கேட்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அடுத்த சரணத்துல சொல்றாரு, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. என்ன ஒரு வார்த்தைகள் பாருங்க. என்ன நினைக்கிறாளோ சரி, அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இனிமேலாவது கோவப்படாம என் கூட அம்மாவை பேச சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அதற்கு அந்த மனைவி சொல்லக்கூடிய பதில் இருக்கு இல்லையா? இன்றைக்கு இருக்கிற பெண்களை சில நேரத்துல நினைச்சு வருத்தப்படுறது உண்டு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு போகக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா அன்றைக்கு பாருங்க, கணவர் இறங்கி வந்து சமாதானம் செய்யறாரு. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில்
கோபமின்றி வாழச் சொல் கண்ணா அப்படின்னு கணவர் சொன்ன உடனே அடுத்த நொடிங்க மனைவி, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூரடா கண்ணா. அவ்வளோதாங்க, அப்படியே சண்டை முடிஞ்சிரும். ரொம்ப அந்த பாடல் நிறைவில் பிள்ளையவே மறந்துட்டு 2 பேரும் சமாதானமாகி உள்ளே போயிடுவாங்க. அந்த பாடலை பார்த்துருக்குறீங்களா? சண்டை வரும், 2 பேரும் குழந்தைய வச்சு பேசிப்பாங்க, நிறைவில் குழந்தைய மறந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த அம்மா வந்து குழந்தைய அழைச்சிட்டு போவாங்க. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? என்ன மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நமக்கு இப்படி ஒரு கொடை கிடைச்சிருக்கு பாருங்க. கவியரசருடைய வரிகளை கேட்கக்கூடிய புண்ணியம் பெற்ற நம்மளை விட பாக்கியவான்கள் இந்த உலகத்துல எந்த மூலையிலும் இருக்க முடியாது. காதல் மட்டும் இல்லை, காதல்ல இருக்கக்கூடிய வலி, தியாகம், காத்திருப்பு எல்லாத்தையுமே சொன்னவர் தான் நம்முடைய கவியரசர். அவருடைய தத்துவ பாடல்கள் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர் சொன்ன மாதிரி வாலி ஐயா அவர்கள் நம்ம கவியரசருடைய காலத்திலேயே அவரும் பாடல் எழுதி புகழ் பெற்றார்னா கூட அவர் திரைத்துறைக்கு வருவதற்கு ஊக்கம் அவருக்கு கொடுத்த ஒரு முக்கியமான பாடல் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடித்த ஒரு பாடல். ஒரு முறை வாலி அவர்கள் திரைப்படத்தில் பாடல் எழுதலான்னு நம்பிக்கையோட சென்னைக்கு வந்து போராடி தோற்று திரும்ப ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி மதுரையிலேருந்து ஒரு நண்பர் அவருக்கு கடிதம் எழுதி, இங்கே வா, இங்கே ஒரு நிறுவனத்தில் உனக்கு ஒரு வேலை வாங்கி வச்சிருக்கிறேன், எவ்வளோ நாளைக்கு நீ முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி இவரும் கிளம்ப தயாராகிட்டாராம். ஆனால் அன்றைக்கு பாருங்க, ஒரு தற்செயலாகவோ அல்லது ரொம்ப என்ன சொல்றது, தெய்வ சங்கல்பத்தினால, நன்றி ஐயா, அழகான வார்த்தை, தெய்வ சங்கல்பத்தினால அவர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களை சந்திக்கிறார். அவருடைய அறைக்கு அவங்க வர்றாங்க. அன்றைக்கு கவிஞருடைய ஒரு பாடலை தான், கவியரசருடைய பாடலை தான் பாடி கொடுத்துட்டு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார். அப்போ வாலி ஐயா கேட்டாங்களா, இன்னைக்கு என்ன பாட்டு ரெக்கார்டிங் போச்சு அப்படின்னு. உடனே அவர் அந்த பாட்டை பாடியிருக்கிறார். இந்த பாடலை கேட்ட உடனே ஊருக்கு போகலாம் அப்படின்னு அந்த மனசு உடைஞ்சிருந்த வாலி அவர்கள் மூட்டை முடிச்செல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாம் சினிமாவில் அப்படின்ற ஊக்கம் கிடைத்து 1 அல்ல 2 அல்ல 5 தலைமுறை கதாநாயகர்களுக்கு பாடல் எழுதினார்னா எப்பேற்பட்ட ஊக்கம் தரக்கூடிய பாட்டு அது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இதுதான் அந்த பாட்டு. சரி, ஒரு பாட்டுல சொல்றாரு வாழ்க்கைன்னா 1000 இருக்கும், எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு துன்பம் தான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா துன்பம் போயிடுமா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு போனா அவர் சாதாரண கவிஞர். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கவியரசரோட ஒரு பாடல் எடுத்து பார்க்குறோன்னா அந்த பாடல்ல ஏதாவது ஒரு இடத்துல அந்த விஷயத்துக்கான தீர்வையும் வச்சிருப்பார். சரி, வாழ்க்கைனா துன்பம் இருக்கும் தான், அந்த துன்பத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை அடுத்த சரணத்துல நமக்கு ஒரு பாடமாக வச்சிருப்பார் கவியரசர். முதல்ல சொல்லிட்டாங்கல்ல, வாழ்க்கைனா துன்பம் தான் இருக்கும், நீ வாடிங்கன்னா துன்பம் ஓடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த துன்பத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத அடுத்த சரணத்துல சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நமக்கு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க,
இந்த நிமிஷத்துல வாழுங்க, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன, இதெல்லாம் இறைவன் கிட்ட விட்டுட்டு இந்த நிமிஷம் இந்த இயற்கை நம்ம கையில என்ன கொடுத்துருக்கோ அதை சரியாக பயன்படுத்தினால் உனக்கு துன்பம் விலகிவிடும்ங்கிற சூட்சமத்தை நமக்கு 2வது சரணத்துல கவியரசர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பேசுறோம் கார்பத்தியம் தியரி அப்படின்லாம் பெரிய அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரசன்ட்ல வாழ்றது, இந்த நிமிஷத்துல வாழ்றதுன்னு இதை அப்பவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனவர் தான் கவியரசர். அதே போல நமக்கு எப்பயுமே ரொம்ப கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. அது இதுன்னு எதை பத்தியும் சிந்திக்காம நம்ம செயலை அந்த நிமிஷத்தை பரிபூரணமா வாழணும் அப்படிங்கிற பாடத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போறவங்க கவியரசர். இப்படி எத்தனை பாடல்கள். முகமூடி அப்படிங்கிறது இல்லாத மனிதர்களே கிடையாது. உண்மையிலேயே எனக்கும் கூட சில சமயத்தில் அது இருக்கும். நான் நினைக்கிறது எல்லாத்தையும் அந்த பாடலில் கவியரசர் சொன்ன மாதிரி வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் என்னுடைய இந்த 41 வயதில் முகமூடி அணியாத ஒரு மனிதரை நான் கேட்டிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன்னா அது கவியரசு அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம அவரை கொண்டாடுறதுக்கும் காரணம் அதுதான். நான் இப்படித்தான் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக அறிவிக்கக்கூடிய துணிச்சல் அவருக்கு மட்டும்தான் இருந்தது. அதற்கு முன்னாலும் அது எவருக்கும் இருந்ததாக நான் பார்த்ததில்லை, அதற்கு பின்னாலும் நான் பார்த்தது கிடையாது. மனசு முழுக்க அன்பு நிரம்பி இருக்கிற ஒருவரால் தான் இப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். கவியரசரை நம்ம நான் பார்த்ததில்லை. அவருடைய பிரதிநிதியாக அவருடைய அன்புக்குரிய மகன் அவர்களை நான் பார்க்கிறேன், டாக்டர் அவர்களை. அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு எமோஷன் ஆயிடுச்சு. அவர் சொன்னார் இல்லையா, எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கணும். சகோதரர் அவர்களை நாங்கள் அவருடைய பிரதிநிதியாகத்தான் உங்களை பார்க்கிறோம். அவரை நாங்கள் பார்க்குற வாய்ப்பு இல்லைனா கூட உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு கவியரசரையே பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் உங்கள் பெயர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கவியரசர் எதை நினச்சி வச்சாங்கன்னு தெரியாது. உங்கள் பெயர்லேயே இந்த ராமன் எத்தனை ராமனடின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. ஒரு முறை யாருடைய வீட்டுக்கோ கவியரசு போனப்போ அந்த வீட்டில் எல்லாருடைய பேரும் ராமன் முடிகிற மாதிரி இருந்ததுதான் இல்லையா சகோதரர்களே? அதை பார்த்துட்டு தான் அவருக்கு என்ன இவ்வளோ ராமனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதினாங்களாம். ரொம்ப பிடித்த பாடல், உங்களுக்கும் அந்த பாட்டு பிடிக்கும். தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன், தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன் ராமன், வம்சத்துக்கொருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் ஞானபயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் ஞானபயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராம் 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 ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. இந்த ஒரு பாடல், இந்த பாடல் மருத்துவர்கள் பார்த்தோன்னே அவருடைய பெயரை கேட்கும் போதில் இந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வரும். இதனால தான் ஐயா அவர்களுக்கு அப்படி பெயர் சூட்டியிருப்பாங்களோ அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அவர் எழுதாத ஆன்மீகமா? எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக நம்பாமல் பிடிக்காமல் அதற்கு பிறகு அது பிடிச்சி அதுக்குள்ளே நாம் போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பும் அந்த ஆழமான பக்தியும் அளவிட முடியாது. அப்படிதான் கவியரசருக்கு நேர்ந்தது. அப்படி அவர் இறைவனுக்குள்ள போய் உணர்ந்த பிறகு அவர் எழுதிய பாடல்கள்லாம் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அதில் ஒரு முக்கியமான பாட்டு, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா அப்படின்ற ஒரு பாடல். பொதுவாக நம்ம எல்லாரும் இறைவன் கிட்ட என்னென்னவோ கேட்போம். 16 செல்வங்களுக்குள்ள என்னென்ன வேணுமோ, ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் கேட்போம், பணம் கேட்போம், பொருள் கேட்போம், நல்ல அறிவு கேட்போம். ஆனால் கவியரசர் கேட்ட மாதிரியான ஒரு வரத்தை யாரும் இறைவனிடம் கேட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க லிஸ்ட் அந்த பாடல்ல, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள்,
நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். யாருங்க கேட்க முடியும்? நம்ம கேட்போமா கடவுள்கிட்ட? நான் நல்லது செய்வேன் ஆனா எனக்கு துன்பம் கூட நம்ம கேட்போமா? அப்படி கேட்ட ஒரு மகான் இருந்தார்னா அவர் தானே கவியரசர். இந்த பாடல்லையும் பாருங்க, இந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத அடுத்த சரணத்திலையும் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, சொல்யூஷனை. கடலளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், மன்னிக்கணும், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். சொல்லிட்டாரா? கடல் அளவு கிடைச்சாலும் நான் மயங்க மாட்டேன், கையளவே ஆனா கூட கலங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. இந்த பாட்டுல துன்பம் கேட்டுட்டு கடவுள்கிட்ட யோசிச்சு பாருங்க, கடவுள்கிட்ட துன்பம் வேணும்னு கேட்டுட்டாரு, ஆனா அதுக்கு என்ன சொல்யூஷன் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. மனசுதான் காரணம், அதை நான் புரிஞ்சுக்கிட்டா, மனசுக்குள்ளதான் உலகம்னு தெரிஞ்சுக்கிட்டா துன்பம் எல்லாம் விலகிடும் அப்படின்னு ஒரு ஞானியாக வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய கவியரசர். அவர் வாழ்ந்ததும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்ப மகாபாரதத்துல இந்த மனம் இருக்கு இல்லையா, இது பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வரும். நச்சு பொய்கை சருக்கம் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த வனவாசம் எல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட பாண்டவர்கள் நாடு திரும்ப செல்ல போகிற அந்த சமயத்துல காட்டுக்குள்ள இந்த ஐவரும் சென்று கொண்டிருக்கும் போது தாகம் ஏற்பட்டு தர்மர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தம்பிமார்களை எங்கேயாவது தண்ணி கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லுவாராம். அப்படி ஒருத்தரா தண்ணி தேடி போறாங்க. அங்க ஒரு அழகான பொய்கை இருக்கு. முதல்ல போன பீமன் என்ன பண்றாரு, தண்ணியை குடிக்க முயற்சிக்கும் போது அங்க ஒரு யட்சன் வந்து, இது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பொய்கை, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். அவர் அதை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு தண்ணி குடிச்ச உடனே மயங்கி விழுந்துட்டார். ரொம்ப நேரம் ஆச்சு, இவரை காணல அப்படின்னு உடனே அடுத்து அர்ஜுனனை அனுப்புறாரு தர்மன். அவரும் அந்த யட்சனுடைய பேச்சை அலட்சியப்படுத்திட்டு அதே போல தண்ணி குடிச்சு மயங்கிறாரு. தொடர்ந்து நகுலன் சகாதேவனுக்கும் அந்த மாதிரி நடந்த உடனே கடைசியா தர்மரே அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறாரு. அப்ப இதே போல 4 தம்பிகளும் மயங்கி கிடக்குறாங்க. யட்சன் இதே அவர்களிடம் சொன்ன அதே விஷயத்தை தர்மரிடமும் சொல்லுது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா அப்படின்னு. தர்மர் சரி சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு சில கேள்விகள், கிட்டத்தட்ட 100 கேள்விகள் அந்த யட்சன் கேட்பதாக இருக்கும். அதுல ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னா, பிறந்தும் அசையாதது எது அப்படின்னு கேட்டுச்சான். உங்க யாருக்காவது விடை தெரியுமா? தர்மர் சொன்னாராம் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதற்கான பதில். பிறந்தும் அசையாதது முட்டையா. அதே மாதிரி மனிதனுக்கு துணையாக இருப்பது எது எல்லா நிலையிலும் அப்படின்னு யட்சன் கேட்டப்போ துணிச்சல் அப்படின்னு தர்மர் பதில் சொல்லியிருக்கிறார். இதுவும் தெரியலையே. இந்த மாதிரியான யோசனைகள் மனசு அப்படியே அங்கங்க போயிட்டே இருக்கும். அப்படியே அவ்வளவு வேகமா இப்ப இந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம நிலால உட்கார்ற மாதிரி யோசிச்சு பார்க்க முடியும். நிலவுக்கு போகும் நம்ம மனம், இங்கிருந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் மேல போகும். இப்படி காற்றை விட வேகமானது மனமா. அப்படிப்பட்ட மனத்தை நாம எப்படி கட்டுப்படுத்திக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்த ஞானி தான் கவியரசர் அவர்கள். நிறைய பாடல்கள். மனசு இருந்தா பறவை கூட்டுல கூட மான் வாழும் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். அது எப்படி பார்க்க முடியும்? ஒரு சின்ன பறவை கூட்டுல மான் வாழ முடியுமா? வாழ முடியுங்கிறார் கவியரசர். மனசுதான் அதுக்கு காரணமா. எல்லாமே நம்முடைய மனம் தான். ஒரு மனிதனுடைய மனம் சில விஷயத்தை நினைச்சிருச்சு அப்படின்னா அவனால என்ன வேணா செய்ய முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய வில்லியம் ஜேம்ஸ் மாதிரியான அறிஞர்கள், அவருடைய ஒரு புத்தகம் படிச்சேன், The Principles of Psychology அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தலைமுறையிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, மனிதன் தன்னுடைய மனத்தை சரியா வச்சுக்கிறதன் மூலமா அவனுடைய வாழ்க்கையவே மாற்ற முடியும்னு இன்றைக்கு அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்பவே நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க கவியரசர். நம்பவே முடியல. அவர் பள்ளி படிப்பையும் கூட தாண்டாதவர் அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையை படிச்சார் அனுபவத்துல. ரொம்ப அழகாக வாழ்க்கையை படிச்சது மட்டும் இல்லாம அந்த அனுபவத்தை நமக்கும் எழுதி வச்சுட்டு போனாருங்க. அதுதான் நம்ம செஞ்ச ஒரு பெரிய பேர்.
இந்த பாட்டை பாருங்க, இதை விட ஒரு பாட்டு ஒருத்தனுக்கு ஊக்கம் கொடுக்க முடியுமா? மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த பாட்டுல பாருங்களேன், அடுத்த சரணம் ரொம்ப அழகா இருக்கும். ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவாகலாம். அப்படி வாழ்ந்தவர் தானே கவியரசர். சகோதரர் சொன்னாங்க இல்லையா, சொந்த பந்தத்தை அவர் எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு. ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். அடுத்து சொல்றாரு பாருங்க, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அப்படி தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்ததையும் சரி அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். இப்போ சில பேர் எழுதணுங்கிறதுக்காக எழுதுவாங்க. அப்படி இல்லாம நம்ம எழுதுற விஷயம் 4 பேருக்கு நன்மை பயக்கணும்னு எழுதினவர் தான் கவியரசர். ஒவ்வொரு வரியும், அவர் எழுதின ஒவ்வொரு வரியும் நம்முடைய வாழ்க்கைக்கான பாடம். நான் பெருசா அறநூல்களை படித்ததை விடவும் கவியரசரை தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன். அதுதான் என்னை இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிறுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாடுகளுக்கும் என்னை அழைச்சிட்டு பேசுகிறேன். இல்லை, நான் சத்தியத்தை பேசுகிறேன். நான் இதை மேடைக்காக சொல்லலை. நீங்கள் கவியரசரை மட்டும் பின்பற்றினீங்கன்னா ஒருபோதும் உங்களால் அறம் தவறி செல்லவே முடியாது, நிச்சயமாக போக முடியாது. அதனால தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி, என்னுடைய மாணவர்களுக்கும் சரி, நிறைய கவியரசருடைய பாடலை நான் பரிந்துரைப்பேன். இன்னும் சொல்லப்போனால் வாழ்விலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள்னு சில பேர் இருப்பாங்களே, அவங்களையும் செதுக்குவது கவியரசருடைய வரிகளாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலேயே நமக்கு நிறைய ஒரு தாழ்மையான ஒரு உணர்ச்சிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் கவியரசருடைய பாடலை கேட்டாலே போதும், இந்த வாழ்க்கையுடைய பொருள் என்ன, நம்முடைய வேல்யூ என்ன, இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளவு முக்கியமானது, இந்த மனித பிறவி எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். திருவிளையாடல் படத்துல ஔவையார் பாடுற மாதிரி ஒரு பாடல் வரும் இல்லையா, இனிது இனிதுன்னு ஒரு பட்டியலாக சொல்லுவாங்க. அதில் அரிது அரிது எல்லாம் சொல்லும்போது கவியரசர் மட்டும் ஒரு விஷயத்த அவர் இன்னும் உபரியாக சேர்த்திருப்பார். அது என்ன அப்படின்னா, புதியது பாடல் என்றும் புதியதுன்னு சொல்லுவார். எவ்வளோ ரசனையோடு இருந்திருப்பாங்க. ஒரு பாட்டு எப்போ கேட்டாலும் புதியதாக இருக்குமா. இது நம்ம கவியரசர் அதில் எழுதினது. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாடல் மூலமாக நம்ம நிறைய நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நிறைய அறநூல்களை கொடுத்து இதை படி அப்படின்னு கொடுக்கறத காட்டிலும் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு கவியரசர் பாடலை கொடுத்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கன்னு நான் என்னுடைய மாணவர்களை சொல்லுவேன். அதில் ரொம்ப முக்கியமாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு, அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறம் செய்ய விரும்பு என்றார் அவை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே,
நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவர் ஏழையின் தலைவனை தினமும் எண்ணுங்கள். இந்த பாடலை தான் என்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி நான் கேட்க சொல்லி கொடுப்பேன். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே நேர முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தோல்வி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய பண பிரச்சனை நிச்சயமாக கிடையாதுங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நமக்கு இருக்க பொருளாதார ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டா நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோன்னு. அப்படி இல்லை. எவ்வளவு புகழோட நம்ம வாழ்கிறோம், எத்தனை பேருடைய அன்பை சம்பாதிச்சுக்கிறோங்கிறது தான் வாழ்க்கையினுடைய பொருள். அப்படி முழுமையா வாழ்ந்துட்டு போனவர் தான் கவியரசர். அதனால தான் இந்த 100வது ஆண்டும் நம்ம இப்படி உட்கார்ந்து இவ்வளவு மலர்ச்சியோட அவரை கொண்டாடிட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு யார் மேலேயும் கம்ப்ளைண்ட்ஸே இருந்ததில்லை. ஒருத்தங்க தவறு செஞ்சா கூட அப்படி மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையன் செய்து விழல்னு வள்ளுவர் சொன்னதை போல அவருக்கு யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சியே இருந்ததாக நம்ம எந்த இடத்துலையும் பார்க்கவே முடியறதில்லை. நம்ம என்ன செய்வோம், புதுதாக ஒருத்தர் அறிமுகமாகும் போது ரொம்ப நெருக்கமாக அவர் நண்பர்களாக இருக்கலாம், நம்ம உறவினர்களாக இருக்கட்டும். ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே அவரை தவறாக பேசிடுவோம் நம்ம. அப்படி இல்லாமல் நீங்கள் சேர்ந்ததுக்கு பிறகு 4 பேர் சேர்ந்திருந்தாலும் குற்றம் சொல்லாதீங்க, அவங்களை அப்படியே ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறதையும் இந்த பாட்டில் சொல்லி கொடுத்துருப்பாரு பாருங்க. கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்க. கூடுனதுக்கு அப்புறம் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, அவங்கள அப்படியே ஏற்றுக்கணுமா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த பாடல்ல பார்த்தோம் இல்லையா, அதை இந்த இடத்துலயே சொல்றாரு பாருங்க. எதுவானாலும் அன்றைக்கே செய்யணும். இந்த சோம்பேறித்தனம் நாளைக்கு பண்ணிக்கலாம், அதை அப்புறம் செஞ்சுக்கலான்றது மாதிரி இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், அந்த ஒரு விஷயத்தை அன்னைக்கே செஞ்சிடணும், அந்த அன்னைக்கு செய்யறதும் நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள், வீரரின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். இதை விட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு பாட்டு இருக்குமாங்க? இதை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு குழந்தை தவறான வழியில போக முடியுமா? எவ்வளவு அழகு. ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் அவ்வளவு அழகான பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். கிருஷ்ண கானம் அப்படின்னு ஒரு தனி பாடல் தொகுதி கவியரசரோடது கேட்டிருப்பீங்க இல்லையா? அது நிறைய நல்ல நல்ல பாடல்கள் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வியந்த பாடல் என்னன்னா, இந்த பெண்களுடைய ஒரு நுணுக்கமான மனநிலையை அதில் சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி நம்ம தமிழக பெண்களுக்கே உண்டான ஒரு அழகான சிறப்பு என்னன்னா புடவை அணிஞ்சுக்கிறது. இன்னைக்கு நான் பார்க்குற நிறைய சகோதரிகள் அம்மாக்கள் எவ்வளவு அழகு பாருங்க. இந்த புடவைகள்ல வந்திருக்கிறத பார்க்கும் போதே இந்த புடவை அடிக்கடி திருத்தக்கூடிய ஒரு செயலை பெண்கள் செய்வோம். இதை கவனிச்சு ரொம்ப அழகா அதை அப்படி திருத்திக்கும் போது இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே செய்வாங்கங்கிறத அழகா ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு. குளத்தில் மூங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பேரை சொன்னால் கழுத்தில் உள்ள தாலி மின்னது ராமாரி, சேலை திருத்தும் போது அவன் பேரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால், சேலை திருத்தும் போது அவன் பேரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் அழுத்தமான சுகம் இருக்குது கிருஷ்ணாரி. இதை கேட்டப்ப நான் வியந்துட்டேன். இது எப்படி கவியரசருக்கு தெரியும்? ஒரு பெண் நம்ம சரியா உடை அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு சரி பண்ணிக்கும் போது ஒரு மன அமைதி கிடைக்கும் நமக்கு. இந்த நுட்பத்தை எப்படி கவியரசர் எழுதினாரு அப்படின்னு நான் வியந்திருக்கிறேன். அதே போல இன்னொரு பாடலும் எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு பாட்டு. அது என்ன அப்படின்னா, கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும். நம்ம சொல்றோம்ல, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு. ஒருத்தரை பார்த்து எடை போடாதீங்க அப்படிங்கிறது அந்த பாட்டுடைய சாரம். ஒரு கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த கல்லுக்கு தான் தெரியுமா, ஒரு கண்ணுக்கு என்ன இருக்குன்னு அந்த கண்ணுக்கு தான் தெரியுங்கிறது ரொம்ப அழகா சொல்லுவாரு. சேலைக்குள்ளாடும் மங்கையின் மேனி, மேனிக்குள்ளாடும் மனம் எனும் ஞானி, ஞானியின் மனமோ ஆசையின் தேனி. ஞானியாவே ஒரு பெண் இருந்தாலும் அவளுடைய மனம் எப்போதும் ஆசைப்பட்டுட்டே இருக்குமா, தேனி மாதிரி. அதையும் நம்ம கவியரசர் சொல்றார் பாருங்க. ஞானியின் மனம்
ஆசையின் தேனி நான் ஒரு ஞானி, பெண்களில் ராணி. கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும். கல்லிலே என்ன உண்டு கண்கள் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் அறியும். என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும். என்ன ஒரு நுட்பம்! இப்படி ஒரு பெண்ணுடைய மனதை படம் பிடித்து எழுதுவதற்கு கவியரசரை தவிர ஒரு கவிஞன் பிறக்கவே முடியாது. தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த பாடத்திலிருந்து அவர் பெற்ற அனுபவங்களின் மூலமாக நமக்கு ரொம்ப அழகா அதை பரிமாறிட்டு போயிருக்கிறார். அவருடைய போய் வருகிறேன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எப்போ படித்தாலும் எனக்கு கண்ணீர் வந்துடும். அதில் நிறைய சொல்லுவார், தன்னை பற்றியே சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. தனக்காக தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டதே அவர் இல்லை அப்படின்னு சொல்லுவார். என்னை போல தன்னை சுய விளம்பரம் செய்யாத ஒருத்தரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. அது ரொம்ப என்னை எப்போ கேட்டாலும் எப்போ எழுதினாலும் அது என்னை நெகிழ வைக்கும். என்ன சொல்கிறாருன்னா, யாருடைய கண்ணீருக்காவது இவன் காரணமாக இருந்திருக்கிறான்னு நீங்கள் எங்கேயாவது என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த புக்கில். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய வாழ்வு முழுவதும் ஒரு மனிதன் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருந்தது இல்லை என்பதை விடவும் மிகப்பெரிய சிறப்பு என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? யோசிச்சு பாருங்க. அவர் இருந்த உயரத்துக்கும் அவர் அடைந்த புகழுக்கும் இப்படிதான் வாழணும், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒருவருக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தா கூட தான் யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு தெளிவோட வாழ்ந்திருக்கிறாருன்னா, அப்பேற்பட்ட மகான இந்த தமிழ் அன்னை நமக்கு கொடுத்ததற்காக நம்ம தமிழ் அன்னைக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இல்லையா? காலக்கணிதம், கவிஞர் யானோர் காலக்கணிதம் அப்படின்னு ஒரு கவிதை கவியரசருடைய புகழ் பெற்றது. அது படிச்சிருப்பீங்க. அதுல சொல்லுவாரு, வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு அப்படின்னு. ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷன் இருக்கும் போதை விட அவன் மறைந்த பிறகு என்னை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒரு மனிதன் வாழ்கிற காலம்ங்கிறது இந்த இயற்கை நமக்கு கொடுத்தது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எப்போ நம்ம வாழ்க்கை முடியும், எப்போ தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஒருத்தருடைய மறைவிற்கு பிறகு அந்த சமூகம் அவரை எப்படி பார்க்குது, எப்படி கொண்டாடுது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு தான் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்றத நம்ம கணக்கு போடணும் அப்படின்னு கவியரசர் சொல்லிட்டு போயிருக்காரு அவரே. அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கு அவரை போல கொண்டாடப்படக்கூடிய ஒரு கவிஞன் எந்த உலகிலும் எந்த மூலையிலும் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. இப்போ காதல் அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்தை இயக்குது. அந்த காதல் இருக்கிற வரைக்கும் கவியரசருடைய வரிகள் எப்போவுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தத்துவம், அவர் எழுதிவிட்டு போன தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அது இருக்கிற வரைக்கும் அவருடைய பாடல்கள் எப்பயும் நம்ம கூட நிலை பெற்று கொண்டே இருக்கும். அவருடைய 100ஆண்டு விழாக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையை உங்கள் முன்னாடி, அதுவும் இந்த மன்றத்தில் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது அவ்வளவும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவம். இதில் எதுவுமே ஒரு பூச்சிக்காக எழுதின விஷயமே கிடையாது. இது அத்தனையும் சத்தியம். கண்ணின் மணியே கவியரசே, உன் வண்ணத் தமிழால் வளர்ந்தேனே, எண்ணும் பொழுதே இனித்திடுமே, நாவில் பண்ணும் பாட்டும் பெருகிடுமே, புகழும் பொருளும் உன்னாலே, மனம் மகிழும் நிலையும் உன்னாலே, திகழ் ஒளியும் தெளிவும் உன்னாலே, உயிர் அகலாய் சுடரும் தன்னாலே. நான் எழுதினதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் இதுதான். உண்மையிலேயே இந்த மாமன்றத்தில் இந்த பெரியவங்க முன்னாடி சொல்கிறேன், இன்றைக்கு நான் அடைய போகிற அத்தனை புகழுக்கு காரணமும் கவியரசர் தான். 300க்கும் அதிகமான மேடைகள் நான் பேசியிருந்தாலும் 250க்கு மேலே கவியரசரை பற்றி மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன் உலகெங்கிலும். என்னோட மனம் எப்போவுமே ஒரு மனசை சமநிலையில் வச்சுக்கிட்டு
நான் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கு காரணமும் கவியரசர் தான். புகழும் பொருளும் முன்னாலே, மனம் மகிழும் நிலையும் முன்னாலே, திகழ் ஒளியும் தெளிவும் முன்னாலே. எப்போல்லாம் எனக்கு கிளாரிட்டி கொஞ்சம் குறையுதோ அப்போ உடனே நான் ஓடி போய் படுத்துக்கொள்கிற மடி என்பது கண்ணதாசனுடைய வரிகள் மட்டும்தான். ஏதாவது ஒரு பாட்டை கேட்டால் அதில் எனக்கு ஒரு தீர்வு வச்சிருப்பாரு அவர். கருணையின் காவல் நீதானே, உயர் கருத்தின் கருவும் நீதானே. கருணை அப்படிங்கிற சொல்லுக்கு உதாரணமா வாழ்ந்தவர் தான் கவியரசர். கருத்தின் கரு, ஒரு விஷயம் எழுதுறாரு அப்படின்னா அதற்கு மூலமாக அவருடைய அனுபவங்கள் தான் நமக்கு இருந்திருக்கு. வரியின் வடிவும் நீதானே அப்படின்னு எழுதினேன். வரியின் வடிவம்னா என்ன அர்த்தம்? இப்போ சில பேர் எழுதுறது ஒன்று இருக்கும், வாழ்கிற வாழ்க்கை வேறையா இருக்கும். ஆனால் என்ன எழுதினாரோ அப்படி வாழ்ந்தவர் தான் நம்முடைய கவியரசர். அப்போ வரியின் வடிவும் நீதானே, என் குரலின் கனிவும் நீதானே. காலை கதிராய் உன்பாடல் தேடும் மாலை மதியும் உன்பாடல், சுவாசம் உந்தன் தமிழன்றோ அது துவேஷம் நீக்கும் அமிழ்தன்றோ. அன்பே தெய்வம் எனச் சொன்னாய், வாழ்வில் துன்பம் வரினும் துணிவு அளித்தாய். வம்பேதும் இன்றி வாழ்வதற்கே நெஞ்சில் நெம்புகோலாய் நேர்மை தந்தாய். தன்னலமின்றி வாழ்வதற்கும் பிறர் புன்னகை கண்டு மகிழ்வதற்கும், தன்னலம் இன்றி வாழ்வதற்கும் பிறர் புன்னகை கண்டு மகிழ்வதற்கும் இரவா வரிகள் நீ தந்தாய், என்றும் மறவாது உன் புகழ் பாடுவேனே. என்னுடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் இல்லை, அடுத்த தலைமுறையான என் பிள்ளைகளுக்கும் இதை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவங்களும் கவியரசரின் புகழை எடுத்துகிட்டு போவாங்க, அவர்களுடைய தலைமுறைக்கும் அதை அவங்க கொண்டு சேர்ப்பாங்கன்றதுல எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. நிறைவாக ஒரே ஒரு பாடல், கவியரசர் எழுதினதுல நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கண்ணே கலைமானே அப்படிங்கிற ஒரு பாடல் இல்லையா? ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு. அவர் நிறைவாக எழுதின பாடல் அப்படின்னு சொல்றாங்க, அப்படித்தானே சகோதரர் அவர்களே? ஆமா, நிறைவான பாடல் அது. அந்த பாடல்ல பாருங்களேன், ஒரு கவிஞன் தீர்க்க தரிசி அப்படிங்கிறதுக்கும் அவர் சொன்னா ஒரு விஷயம் அது சரியாக இருக்கும் நடக்குங்கிறதுக்கும் இந்த பாட்டு உதாரணம். பாருங்க, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் எனக்கு ரொம்பவே பர்சனலாவே ரொம்ப மனசுக்கு பிடிச்சது. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். இதுக்கப்புறம் அவர் எழுதினதெல்லாம் நமக்காகவே எழுதினது பாருங்க. உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. நமக்கு உயிராக இருக்கக்கூடியவர் இல்லையா? அடுத்து நான் அவருக்கு சொன்னதாக அடுத்த வரிகளை நினைச்சுக்குவேன். நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சன்னதி. கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே, அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிரரோ ஓராரிரோ ஆரிரரோ ஓராரிரோ. இதுதான் நம்ம கவியரசர் நிறைவா எழுதின பாட்டு. இந்த பாட்டுல சொல்றாரு இல்லையா, காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். அப்படிதான் நம்ம எல்லாருமே நம்ம உயிருக்குள்ள வரைக்கும் கவியரசரை நிறைத்து வைத்திருக்கிறோம். அவர் சொன்னது மாதிரி நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதின்னு அவர் எழுதினது அவருக்கே பொருந்தும். நமக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் மனம் சற்று சமநிலை தடுமாறும் போதெல்லாம் நமக்கு ஊக்கம் தரக்கூடியதாக அவருடைய வரிகள் இருக்கு. எப்பவுமே நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு தரக்கூடியதாகவும் கவியரசருடைய வரிகள் இருக்கின்றன. ஆக காதல் இருக்கும் வரை அவருடைய வரிகள் இருக்கும். மனிதனாகிய நாம சிந்தித்து கொண்டிருக்கிற வரை அவருடைய தத்துவங்கள் நமக்கு வழிகாட்டும். நம்ம தமிழ் மொழி இருக்கும் வரை, இந்த நூற்றாண்டையும் கடந்து கவியரசரின் புகழ் இரவாமல் என்றென்றும் அமரத்துவம் பெற்று நிலைத்திருக்கும். 100 ஆண்டு மட்டுமல்ல, நம்ம இதயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவியரசர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நிலை பெற்று வாழ்ந்து புகழோடு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பார் என்று கூறி இந்த அருமையான நிகழ்விலே என்னை பேசுவதற்கு அழைத்த பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழர். வணக்கம்.
தமிழ் மொழியின் இசை மற்றும் இலக்கியத்தின் மேன்மையும் கவியரசர் படைப்புலகின் சிறப்பையும் தனது பேச்சாற்றலால் அனைவர் மனதில் பதிய வைத்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு விருந்தினர் திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்களுக்கு கோவை நகர்த்தார் சங்கத்தின் பொருளாளர் ஆடிட்டர் SM நாகப்பன் அவர்களை நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி பேசினப்ப சொன்னாங்க, அந்த பார்த்தேன் ரசித்தேன் பாடலை அப்பா 5000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு. ஆனால் அவருக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பார்த்தேன் ரசித்தேன். ஏன்னா அவர் காரில் போகும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் பாடிட்டு வருவார். நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி சகோதரி சொன்னாங்க, அவர் எழுதின அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இறந்தப்புறம் தான் அவரை பற்றி இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். அது மாதிரி அப்பாவுக்கே ஒரு ஆசை இருந்தது. அதனால் அவர் கடைசியாக ஒரு அவருக்கே ஒரு இரங்கல் பால் பாடினார். அதில் ஒன்று சொல்லியிருப்பார். ஏன்னா வந்து பொதுவாக அறிஞர் அண்ணா இறந்தப்பறம் லட்சக்கணக்கான கூட்டம் வந்துச்சான் அவரோட இறுதி சடங்குக்கு, அவர் இறுதி ஊர்வலத்துக்கு. அதனால் அப்பா சொல்லியிருப்பார், அந்த அண்ணனுக்கு பின்னாடி அழுது வந்த கூட்டம் எல்லாம் இந்த கண்ணனுக்கு பின்னாடி கதறி வர மாட்டாதுன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே லட்சக்கணக்கான கூட்டம் தியாகராய நகரில் உள்ள எங்கள் வீட்டில் வச்சுருந்தப்ப அந்த கூட்டத்தை சமாளிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு 2 நாள் வச்சுதாங்க. 2 நாள் வந்து பொதுமக்கள் அத்தனை திரண்டு வந்து அந்த கேட்டுக்கிட்டெல்லாம் உடைச்சிட்டாங்க. அவ்வளோ கூட்டம் அவர் அப்பாவோட முகத்தை பார்க்குறதுக்காக. அப்புறம் எம்ஜிஆர் தான் வந்து அதெல்லாம் வழி பண்ணி அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் கொண்டு போய் வச்சு அங்கே ஒரு 3 நாள் வச்சு அதுக்கப்புறம் தான் இது வந்து அவர் இறுதி ஊழத்தை எடுத்துகிட்டு போய் கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் அடக்கம் பண்ணும் போது, ஏன்னா இதை சகோதரி சொன்னதுனால இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி. கோவை நகர்த்தார் சங்கத்தில் சென்ற ஆண்டு கண்ணதாசன் விழா கொண்டாட்டத்துக்கு மரபின் மஞ்சன் முத்தையா வந்தார். இந்த வாட்டி அவர்கிட்ட தான் நாங்கள் ஸ்பீக்கர் கேட்டோம். நீங்கள் வர வேணாம், போன வருஷம் நீங்கள் பேசிட்டீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கர் வேணுன்னு. முத்தையா சார் தான் உங்களை ரெஃபர் பண்ணார். அவருக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையான பேச்சு உங்களது இன்றைக்கி பேச்சு. அதுலேயும் பாட்டில் பாடி எல்லோரையும் அசத்து வச்சிட்டீங்க. இன்னொரு அறிவிப்பு, கோவை கண்ணதாசன் கழகம் சார்பில், அதாவது மலேசியா முன்னாள் அமைச்சர் டத்தோ சரவணனும் முத்தையாவும் சேர்ந்து சிலை.comல வந்து கண்ணதாசனோட மார்பளவு சிலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டு விழா சார்பாக கொடுக்குறதுக்கு இந்த வருஷம் பூரா எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த சிலை கொடுக்குற மாதிரி கண்ணதாசனோட மார்பளவு சிலை.com கடையில் விலைக்கு கிடைக்கும். வேறு யாருக்கு வேணும்னாலும் இந்த சங்கத்தில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அது சொல்கிறதுக்கு தான். நன்றி. வந்திருக்கும் பார்வையாளர்களில் 3 நபர்களுக்கு குழுக்கள் இந்திரா விஜயலட்சுமி அவர்களுக்கு கோவை நகர்த்தார் சங்கத்தின் பொருளாளர் ஆடிட்டர் SM நாகப்பன் அவர்களை நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வந்து நபர்களுக்கு குழுக்கள் முறையில் பரிசு வழங்கப்படும். நம்பர் 74 NK சுப்பிரமணியன் தேவகோட்டை. நம்பர் 16 P ராமநாதன் நல்லூர். சொக்கநாதன். சங்கத்தின் துணைத் தலைவர் திரு நாகப்பா ராமநாதன் அவர்களை நன்றியுரை வழங்க மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் அது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எப்போதும் போல இந்த கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவிற்கும் வந்து சிறப்பித்த தாய்மார்களுக்கும் எல்லோருக்கும் முதலில் நன்றியை சொல்ல வேண்டும். எந்த கூட்டம் என்றாலும் எவ்வளவு சிறப்பான கூட்டம் என்றாலும் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டால்தான் அந்த கூட்டம் சிறக்கும் என்பதை நிறுத்தி விட்டீர்கள். மிகவும் அருமையான நூற்றாண்டு விழா இதுக்கு கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் மகன் ராமசாமி அவர்களும் அருமையாக சொன்னார்கள். ஒரு கவிதையை பற்றி அவருடைய அனுபவங்களை சொன்னார்கள், அவருடைய நகைச்சுவையை பற்றியும் சொன்னார்கள். மேலும் அவளுக்கு எங்கு சென்றாலும் அவருடைய பெயரை சொன்னால் எந்த வேலையும் நடந்துவிடும் என்பதையும் சொன்னார்கள். அது உண்மையிலே அது எல்லோருக்குமே பொருத்தமாகத்தான் உள்ளது. எப்படி என்றால் என்னை நம்மளிடம் பேசும்போது நண்பர்கள் கேட்பார்கள், நீங்கள் என்ன நாட்டுக்கோட்டை செட்டியாரா அப்படின்னு. ஆமாம் சார், நாட்டுக்கோட்டை செட்டியாரா. அப்போ கண்ணதாசன் உங்கள் இதை சேர்ந்தவர் தானே அப்படிம்பாங்க. அதனால் அவருக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் நகரத்தார்கள் எல்லோருக்கும் ஒரு பெருமை. கண்ணதாசனை சேர்ந்தவர் என்றாலே அதுக்கு ஒரு தனி கௌரவம். அந்த வகையில் ரொம்ப நாங்கள் நகரத்தார்கள் எல்லோரும் அதிர்ஷ்டக்காரர்கள் என்று சொல்ல வேண்டும். அதேபோல் சிறப்புரை வழங்கிய இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் அருமையாக அவர்கள் பாட்டு, நம்ம எல்லாம் கண்ணதாசன் பாட்டெலாம் கேட்டுக்கிறோம். எப்போ அவங்க சொன்னபடி மன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் கேட்டுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பாடலை சொல்லி இனிமையாக அவர்கள் பாடும்போது இன்னும் நமக்கு ஆசையாக வருகின்றது அவர்கள் பாட்டை பூராமே கேட்க வேண்டும் என்று. அவளுக்கு ஒரு இனிமையான குரல். சொல்லி அவர் சொல்லும் பொழுது நம்ம ஆர்கெஸ்ட்ராலாம் பாடுறீங்களா? சரி சரி, அந்த மாதிரி குரலும் இனிமையாக இருக்கிறது. அதனால் அவர்கள் பாட்டு பாடும்பொழுது அந்த வரிகளை திரும்பி திரும்பி கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை வருகின்றது. நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் மிகவும் பயனுள்ளவர்கள் அவர்கள்தான் என்று நினைக்கின்றேன். அந்த காலத்தில் 80 அவர்கள் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் ஒரு 10-15 நிமிஷம் அப்பா அம்மாவுக்கு மிச்சம் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் அவர் மிகவும் அதிர்ஷ்டக்காரர்கள். அது அவருடைய புகழை பாடி இன்றும் அவர்கள் சொன்னார்கள், நான் அதிகமாக பாடியது கண்ணதாசனை பற்றி தான் என்று. அந்த வகையில் எல்லோரும் அதிர்ஷ்டக்காரர்கள் தான். கண்ணதாசன் மிகவும் கவிஞர், மிகவும் அருமையாக பாடக்கூடிய கவிஞர் என்று தான் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் ராமசாமி சொன்னதும் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் சொன்னதை போல் மிகவும் அதிர்ஷ்டக்காரர் என்பது இன்றைக்கு தான் தெரிய வருகிறது. கண்ணதாசனை வைத்து எத்தனை ப்ரொடியூசர்கள், எத்தனை சிங்கர்ஸ், எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கும் அந்த கண்ணதாசனால் பெரிய பணம் சம்பாதித்து உச்சது. அந்த புண்ணியம்தான் திரு ராமசாமி அவர்கள் சொன்னது போல் அவர்கள் 14 பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதே போல் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக இதுதான் எங்கள் உதவித்தலைவர் முத்துராமன் சொன்னது போல் எங்களுடைய கடைசி கூட்டம் இது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான கூட்டமாகத்தான் முடிந்திருக்கின்றது. நூற்றாண்டு விழா கண்ணதாசன் விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். அதே போல் இந்த நகரத்தார் சங்கம் 100 ஆண்டுகள், 100 ஆண்டு, பல ஆண்டு, பல்லாயிரத்து ஆண்டு வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றியை எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த மாஸ்டர் சிரமணி செய்த ஸ்வர்ணா மீனாட்சி, அது பொருத்தமாகங்கள். அந்த குழந்தையும் அந்த பொண்ணும் சிறுவலூர்பட்டி தான் படித்திருக்க, சிறுவலூர்பட்டியை சேர்ந்தவர்கள். கண்ணதாசன் அவர்கள் சிறுவலூர்பட்டி, இந்த பொண்ணு சிறுவலூர்பட்டி. அதே போல் பிரேயர் சாங் பாடிய உமையாளுக்கும் நினைவு பரிசு. அலமுவா அலம் ரொம்ப விவரமா தான் இருக்கு. மீண்டும் முறை எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
தங்களின் மனமார்ந்த நன்றியுரையால் இவ்விழாவை இனிதே நிறைவு செய்தமைக்கு எங்கள் உளமார்ந்த நன்றிகள்.